சிவாய. ஓம் முருகா சரணம். அன்பார்ந்த கொங்கு சொந்தங்களே, பல நாடுகளில் 40ற்கேற்பட்ட நாடுகளில் பணி நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ அல்லது தொழில் நிமித்தமாகவோ சென்றிருந்தாலும் ஒவ்வொரு 15 தினங்களுக்கு ஒரு முறை நம் சொந்தங்களை காண ஓடோடி இந்த காணொளி தொகுப்பிற்கு வந்து அளவலாவல் செய்யும் அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் உங்கள் வழக்கறிஞர் ராஜசேகரன் திருப்பூரிலிருந்து வணக்கங்களை உரித்தாக்குகின்றேன். சொந்தங்களே, ஒவ்வொரு காணொளி தொகுப்பிலும் ஒவ்வொரு முக்கிய விருந்தினர் நமக்கு வந்து அவர்களுடைய அனுபவத்தையும் அவர்கள் வாழ்வில் வெற்றி பெற்ற தருணத்தையும் நமக்கு பகிர்ந்தளிக்கும் பொழுது நம் சொந்தத்தில் நம் வாழ்விலும் அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் எவ்வாறு இடையூறு வந்தாலும் அந்த இடையூறை எப்படி வெற்றியாளர்கள் சந்தித்தார்கள், அந்த வெற்றியாளர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய தருணத்தில் நாமும் நமது பயணத்தில் வெற்றி பெற ஒரு வாழ்த்துக்களே அந்த வெற்றியாளருடன் அனுபவத்தை பகிர்ந்து இந்த கேபிஎன் குளோபல், கொங்கு பிசினஸ் நெட்வொர்க், கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா மற்றும் கேபிஎன் ஆஸ்திரேலியா இணைந்து நடத்தும் இந்த 92வது காணொளி தொகுப்பிற்கு நம்முடன் வந்துள்ள அனைத்து சொந்தங்களையும் வருக வருக என்று உளமாற வரவேற்று, ஒவ்வொரு காணொளி தொகுப்பும் நமது கேபிஎன் குழுமத்தால் நடத்தப்படும் இந்த காணொளி தொகுப்பில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தருணம் இன்றைய 92வது காணொளி தொகுப்பின் தருணம் மகளிர் தின வாழ்த்துக்களுடன் தொடங்குகின்றது. மகளிர் தினம் என்றாலே அனைவருக்கும், அனைத்து குடும்பத்தில் உள்ள தாய், தமக்கை, தங்கை மற்றும் உடன் பிறந்த சகோதரிகள அல்லது அவர்கள் வீட்டில் பெற்றெடுக்கும் செல்வங்களான பெண் குழந்தைகளாகட்டும் அல்லது அவர்களை படிப்பில் வெற்றி வாகையாக சூடக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் ஆசிரியர்களாகட்டும், எந்த ஒரு பெண்ணும் ஒரு மனிதனின் வாழ்வில் ஒரு வெற்றியை அள்ளித்தருவார் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. அவ்வாறு இந்த மகளிர் தின சிறப்பு நிகழ்ச்சியில் அனைத்து கொங்கு சமுதாயத்தை சேர்ந்த நமது சொந்தங்களுக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த காணொளி தூங்குவதற்கு முன்னர் இணைய வழியில் மகளிரை பற்றி நான் சிறிது தேடல் எடுத்துக்கொண்டிருந்த பொழுது என்னை மிகவும் கவர்ந்த ஒரு கவிதை, அந்த கவிதை எழுதிய ஒரு பெண், அந்த பெண்ணினத்திற்காக எழுதிய கவிதையை உங்கள் முன் வாசித்துவிட்டு பிறகு இன்றைய காணொளி தொகுப்பிற்கு செல்லலாம் என்று உத்தேசித்து அந்த கவிதையை உங்கள் முன் இதோ வாசிக்கின்றேன். மங்கையர் என்று மாநிலம் போற்றும் குலப்பெருமை மங்காது என்றும் காப்பதினால், மகளிர் என்று மகிழ்தனம் பொழியும் இல்லம் களி கூற நாமும் வைப்பதினால், பெண்டீர் என்று பாருலகம் பேசும் மகவை பண்டிதராக்கி மனம் மகிழ்வதினால், அறிவை என்று அகிலமும் உரைக்கும் தீமை அறிந்து வேர் அறுத்து விடுவதினால், தையல் என்று தரணியும் கூறும் எண்ணம் தையலிட்டு உளமதில் மறைப்பதினால், பூவையரென்று புவியும் புகழும் குணமதில் பூவினை போன்று இருப்பதினால், காரிகை என்று காசினி கூறும் மென்சொல் தூரிகை போன்று மொழிவதினால், பாவையரென்று செகமது செப்பும் கண்ணின் பாவை போல் கருவை சுமப்பதினால், மாது என்று மானுடம் அழைக்கும் இன்றும் சாது போல் சரித்திரம் படைப்பதினால், நங்கையரென்று நானிலம் வாழ்த்தும் வற்றா கங்கை போல் அன்பு பொழிவதினால், பெண்ணே நதி நங்கை போல் நடையில் நளினம் காட்டு, கடல் அன்னை போல் தீமை கண்டு பொங்கிவிடு, நீதி தேவதை போல் அதர்மத்தை எதிர்த்து நில்லு, நிலமகளை போல் குறைகளை பொறுத்து கொள்ளு, பாரத மாதாவை போல் பலரையும் அணைத்துக் கொள்ளு, ஏனெனில் சக்தியும் நீ சகலமும் நீ என்ற இந்த ஒரு அருமையான என்னை கவர்ந்த இந்த கவிதையை எழுதியவர் பி
மேரி பிரபா, அவர் ஒரு துணை அஞ்சலக அதிகாரி என்ற இந்த தருணத்தில் அவர்களுக்கு இந்த கவிதையை ஒரு நன்றி பாராட்டி, நமது கவிஞர் பாரதியார் புதுமை பெண்ணை பற்றி கூறும் பொழுது, நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதனால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம், அமிழ்ந்து பேரிருளாம் அறியாமையில் அவலமெய்தி கவலையின்றி வாழ்வதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகும், உதய கண்ணி உரைப்பதை கேட்டீரோ என்று நமது மீசை கவிஞன் பாரதியின் வரிகளை இங்கு நினைவு கூர்ந்து, நமது மகளிர் தின சிறப்பு அழைப்பாளராக நம் கேபிஎன் குழுமத்தின் அழைப்பை ஏற்று இந்த கவிதைகளுக்கு சொந்தக்காரராக இன்று மகளிர் தின வாழ்த்துக்களுடன் இங்கு கேபிஎன் குழுமத்தில் வந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் சகோதரி பிருந்தா சிவகுமார் அவர்களை வருக வருக என்று கேபிஎன் சார்பாக வரவேற்கின்றோம். சொந்தங்களே, நம் கேபிஎன் குழுமத்தில் ஒவ்வொரு காணொளி தொகுப்பிலும் கோவிட் பேண்டமிக் ஆரம்பிக்கும் பொழுது அனைத்து சொந்தங்களும் வீட்டில் முடங்கியிருந்த காலத்தில் முதல் பெண் பேச்சாளராக சிறப்பு விருந்தினராக 12வது காணொளி தொகுப்பில் வானமே எல்லை என்ற ஒரு தலைப்பில் பெண்கள் வானத்தை தாண்டி எல்லை இல்லாத ஒரு பரந்த உலகத்தை சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள், இனிமேலும் இருப்பார்கள் என்று நமக்கு ஒரு அரிய விஷயத்தை பெண்ணினமாக இருந்து சாதித்து காட்டிய நமது சகோதரி வழக்கறிஞர் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் அட்வொகேட் ஆதிலட்சுமி லோகமூர்த்தி அக்கா அவர்கள் 13 மே 2002 வருடத்தில் தொடக்கி வைத்து பின்பு 35வது காணொளி தொகுப்பில் சகோதரி சுமதி ரவிச்சந்திரன் அவர்கள் இந்தியாவின் போட்டித் தேர்வுகளை எவ்வாறு லாவகமாக வெற்றி கொள்ள முடியும் என்பதை அவர் 35வது காணொளியில் நமக்கு எல்லாம் எடுத்து கூறி, 65வது காணொளி தொகுப்பில் 6ஆம் தேதி மார்ச் மாதம் 2002 வருடம் மலேசியா நாட்டிலிருந்து நமது கொங்கு மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் நமது பாசமிகு சகோதரி தத்தின் டாக்டர் மகேஸ்வரி ராமசாமி அவர்கள் ஹவு டு பிகம் a successful business entrepreneur என்ற தலைப்பில் நமக்கு எடுத்துரைத்து பெண்கள் எவ்வாறு வாழ்வில் வெற்றி பெற முடியும், அந்த வாழ்வில் பெண்கள் எவ்வாறு கோலேச்சி அடுத்தடுத்த விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்று கூறியும், நமக்கு இன்று 2023 வருடம் இன்றைய சிறப்பு காணொளி 92வது காணொளி தொகுப்பில் இன்று நம்முடன் இருக்கும் நமது கொங்கு மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் சகோதரி, தேசிய பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் அதிகாரம், அதாவது ஆங்கிலத்தில் விமன் எம்பவர்மெண்ட் இன் நேஷனல் எக்கனாமிக் growth என்ற தலைப்பில் உரையாட வந்திருக்கும் அவர்களை பற்றிய ஒரு சிறிய முன்னுரை கூற இங்கு விளைகின்றேன். சொந்தங்களே, உங்களுக்கு அறிமுகம் நன்கு ஆகியிருக்கும் சகோதரியை பற்றி நான் அதிகம் கூற விரும்பவில்லை. இருந்தாலும் திருமதி பிருந்தா சிவகுமார் அவர்கள் ஒரு பிளேபேக் சிங்கர் மற்றும் மேலாண்மை இயக்குனர், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் தன்வீஸ் ஜுவல்லரி. பிளேபேக் சிங்கராக அவர் ராட்சசி என்ற படத்தில் நீ என் நண்பனே என்ற பாட்டை பாடியும், பொன்மகள் வந்தாள் என்ற படத்தில் வா செல்லம் என்ற பாட்டை பாடியும், ஓட்டு என்ற படத்தில் சுவாசமே என்ற பாட்டை அருமையாக நமக்கு செவிதனில் தேன் போல பாயும் விதமாக பாடிய நமது சகோதரி SIIMA அவார்ட் 2020 வெற்றிகரமாக பின்னராக வலம் வந்த அந்த ஒரு தருணத்தையும் இங்கு கூற நமது சொந்தங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாது பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் ஆக அவருடைய பாடல் வா செல்லம் என்ற அந்த இனிமையான பாடலுக்கு பெஸ்ட் பிளேபேக் சிங்கராக அவார்டையும் பெற்ற இன்றைய சகோதரியை மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று கேபிஎன் குழுமம் சார்பாக வரவேற்று சகோதரியை பற்றிய ஒரு சிறிய காணொளி உங்களுக்காக இதோ சொந்தங்களே.
கொண்டே வாடி கோடி கண்களோ போதாது அழகான முகம் பார்க்க வரம் வாங்கி வைக்கவே கை போதாதே நூறு வானவில் போதாது மன்ன போல ஓவியம் தீட்ட போதும் பிள்ளை வாசம் மட்டும் போதும் வாடி வானோ பார்த்த பூமி கடல்தான் எங்க சாமி நீரோடு சேர்ந்தாடி கதை ஒண்ணு படிப்போம் சிறு புல்லெல்லாம் பூவாசம் மனசுல வரசம் மழை காத்து நீர் தூவும் வழி பார்த்து கருமேகம் இடி மின்னல் எச கேட்டு பட்டாம்பூச்சி பறக்கும் பாரு மயில் போகும் பாதையில சிட்டாங்குருவி பாட்டுன்னு பாடும் உயிராடும் ஓசையில செங்காட்டுல சில கூட்டுல கோடி கோடி கூட்டஞ்சாறு ஆக்கி உணவோம் செங்காட்டுல சில மேட்டுல தத்தி 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 வந்து தாவி தாவி பறப்போம் செங்காட்டுல சில கூட்டுல கோடி கோடி கூட்டஞ்சாறு ஆக்கி உணவோம் செங்காட்டுல சில மேட்டுல தத்தி 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 வந்து தாவி தாவி பறப்போம் நம்ம கூட இப்போ பிருந்தா சிவகுமார் இருக்காங்க. அவங்க அப்பா, அவங்க அண்ணன், இவங்கெல்லாம் தான் அவங்களுக்கு ஐடென்டிட்டி அப்படிங்கிறத பிரேக் பண்ணி பிருந்தா நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படிங்கிறத இப்போ பொட்டன்ஷியலா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கூட நம்ம நிறைய பேசலாம். சொந்தங்களே, நமது கடவுள் முருகரின் அந்த இனிமையான பாடல்கள் இன்றும் காதில் ஒலித்துக் கொண்டிருக்க நேரம் கடத்தாமல் இன்றைய சிறப்பு விருந்தினர் சகோதரி பிருந்தா சிவகுமார் அவர்களை அவருடைய உரையை ஆற்றுமாறு ஏபிஎன் குளோபல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், உங்களுடைய உரையை தாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மீட்ல எல்லாத்துக்கூடயும் இன்டராக்ட் பண்றதுக்கு. சாரி, நான் வந்து கொஞ்சம் தமிழ் இங்கிலீஷ் கொஞ்சம் கலந்துதான் பேசுறேன். ஸோ எதுவும் பிள்ளை இருந்தால் மன்னிக்கவும். என்னோட லைஃப் அனுபவத்தை பத்தி பேசலாம்னு நினைச்சேங்க. ஸோ என்னோட சைல்ட்ஹுட் டேஸ்ல இருந்தே வந்து எனக்கு மியூசிக் அண்ட் ஆர்ட் ரிலேட்டட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப நிறைய இருந்தது. ஸோ சின்ன வயசுல இருந்தே பிளேபேக் சிங்கர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை, கனவு அதிகமா இருந்தது. அப்பாவோட அவார்ட் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது சிங்கிங்க்கு நானும் பாடுறதுக்கு ஒரு அவார்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துட்டு இருந்தது சின்ன வயசுல இருந்து. ஸோ எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி கணவர்கிட்ட உட்பி கிட்ட அப்ப நான் என்னோட ஆசையை தெரிவிச்சேன். இந்த மாதிரி எனக்கு பிளேபேக் சிங்கிங் தான் என்னோட ஆசை, கனவு. ஸோ அதுக்கு நீங்க எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிச்சேன் எங்களோட கான்வர்சேஷன். ஸோ காலேஜ் பண்ணது ஸ்டெல்லா மாரிஸ்ல ஃபைன் ஆர்ட்ஸ் பண்ணேங்க. அது வந்து டிசைனிங், பெயிண்டிங், ஆர்ட், ஆர்கிடெக்சர் அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் உலகம் ஃபுல்லா இருக்கிற ஆர்ட், ஆர்கிடெக்சரை பத்தின படிப்பு. அதுலயே வந்து டிசைனிங், பெயிண்டிங் அதை பத்தியும் வரும். ஸோ அது முடிச்சுட்டு டிப்ளமா இன் ஃபேஷன் டிசைனிங் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து மாஸ்டர்ஸ் இன் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் படித்தேன். ஸோ அப்போ வந்து மாப்பிள்ளை பார்க்கும் படலம் வந்து ஒரு 5 வருஷம் போச்சு. அதனால அந்த பீரியட்ல வந்து பிளான் பண்ணல. ஆக்சுவலா மாஸ்டர் டிகிரி பண்ற பிளான் இல்லை. அப்ப
பாட்டு ஆசை மட்டும்தான் இருந்துச்சு. பட் அந்த டைம்ல ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஆர்வம் எனக்கு எப்பவுமே இருந்திருக்கு. ஸோ சின்ன சின்னதா நிறைய கோர்சஸ் படிச்சுட்டே இருப்பேன். காலேஜ்க்கு அப்புறமா வந்து ஸ்போக்கன் ஹிந்தி கத்துக்கிட்டேன். ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ். ஏதாவது ஒரு லைஃப்ல ஏதாவது ஒரு டைம் பீரியட்ல எந்த ஒரு விஷயம் நம்ம கத்துக்கிட்டாலும் அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் ஆல்சோ நம்ம புதுசா நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு மனசும் நம்மளோட கிரியேட்டிவ் பிரெயின் எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணும்னு நம்புறேன். ஸோ மாஸ்டர்ஸ் இன் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் படித்தேன் அந்த டைம். ஸ்கூல்ல வந்து சயின்ஸ் தான் எடுத்திருந்தேன். முதல்ல டாக்டர் ஆசையில தான் வந்து ஆரம்பிச்சது. ஸோ சயின்ஸ் குரூப் தான் எடுத்திருந்தேன் முதல்ல. ஸோ அதிகமா வந்துட்டு ஆர்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால தான் வந்து வரைஞ்சு வரைஞ்சு சயின்ஸ்ல மார்க் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்ல வந்து அண்ணா கார்த்தினா வந்து அந்த டைம்ல கைட் பண்ணாங்க. உனக்கு ஆர்ட் இன்ட்ரெஸ்ட் தான் அதிகமா இருக்குன்னா நீ அதுல சேனலைஸ் பண்ணுன்னு சொல்லி. ஸோ ஃபைன் ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு ஃபேஷன் டிசைனிங், அப்புறம் மாஸ்டர்ஸ் இன் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து லாயலா காலேஜ்ல பண்ணேன். அது வந்து ட்வின்னிங் ப்ரோக்ராம்னு ஒன்லி சண்டே காலேஜ். ஸோ அதுல பண்ணும்போது தான் வந்து எனக்கு எந்த காமர்ஸ் பேக்ரவுண்டுமே இல்லாம ஒரு மாஸ்டர் டிகிரி பண்றது ஒரு பெரிய சேலஞ்சா இருந்துச்சு. என்னோட கசின் ஒருத்தங்க தான் சும்மா ஜாலியா படிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி என்னைய அதுக்குள்ள இழுத்து விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஃபினான்ஸ் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னே தெரியாம ஒரு மாஸ்டர் டிகிரியில போய் உட்காந்து. பட் அதுக்கப்புறமா வந்து 11th 12th அக்கௌண்ட்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அப்புறம் பிகாம்ல இருக்கிற அக்கௌண்ட்ஸ் எல்லாமே வந்து படிச்சாதான் அதை பண்ண முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை ஃபுல்லா படிச்சேன். டேலி எல்லாம் படிச்சேன். அதுதான் வந்து இப்ப நான் பண்ற பிசினஸ்க்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ கணவர் பேரும் சிவகுமார் தான், அப்பா பேர் தான் அவருக்கும். ஸோ அவர் வந்து ரொம்ப என்கரேஜிங் எனக்கு. எல்லா விதத்துலயும் வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவ் அண்ட் என்கரேஜிங். எனக்கு நான் என்னோட சின்ன சின்ன ஜுவல்லரி எல்லாம் நானா டிசைன் பண்ணி பண்ணிட்டு இருந்ததுனால உனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இதை நீ ஏன் ப்ரொஃபஷனா எடுத்து பண்ணக்கூடாதுன்னு கேட்டாரு. ஸோ முதல்ல வந்து குழந்தைங்க எல்லாம் வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கிற டைம்ல அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா தோணுனதுனால பசங்க கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. பொண்ணுக்கு 15 வயசு ஆகுது, தன்வி பேரு. பையனுக்கு 12 வயசு ஆகுது, குஹன் பேரு. ஸோ அவங்க எல்லாம் கொஞ்சம் பெருசாகி வரும்போது 2013ல வந்து வீட்ல இருந்தே நான் ஜுவல்லரி டிசைன் பண்ணி ஒரு சின்ன ஆசாரி வச்சு சின்ன சின்னதா பேபி ஸ்டட்ஸ் டிசைன் பண்ணி அதுல ஒரு சின்ன அமௌண்ட் முதலீடு செஞ்சு அது வந்து எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல சேல் பண்ணேன். ஸோ அதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது. வீட்ல இருந்தே வந்து ஒரு 2-3 இயர்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட் முதலீடு செஞ்சு அதுல வந்து ஜுவல்லரி தயாரிச்சு வெறும் ஸ்டட்ஸ் மட்டும் பண்ணி ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷத்துல நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சு நீங்க ஏன் இன்னும் கொஞ்சம் வந்து பெருசா பண்ணக்கூடாது, இன்னும் உங்களுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பெருசா பண்ணக்கூடாதுன்னு கேட்டபோது 2015ல ஃபர்ஸ்ட் எக்ஸிபிஷன் போட்டேன். ஸோ அதுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு இருந்தது. ஏன்னா எல்லாமே நான் வந்து என்னோட டேஸ்ட்டுக்கு நான் வந்து டிசைன் பண்ணது, அப்புறம் சோர்ஸ் பண்ணது அந்த மாதிரி இருந்ததுனால பிரைசிங்கும் ரீசனபிளா இருக்குன்னு நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. அப்ப கோயம்புத்தூர்ல இருக்கிற உறவுகள், நண்பர்கள்லாம் வந்து நீங்க சொல்லியிருந்தா நாங்க சென்னைக்கு வந்திருப்போமே, ஏன் எங்களுக்கு தெரியப்படுத்தலன்னு கேட்டதுனால 2016ல ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர்ல எக்ஸிபிஷன் வச்சேங்க. அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியா வந்து கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர், ஈரோடு அப்படின்னு ஒரு ஊரா எக்ஸிபிஷன் போட ஆரம்பிச்சேன். பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் எதுவும் பண்ணிக்கல. தெரிஞ்சவங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட உறவினர்கள் அப்படி வந்து வாட்ஸ்அப் மூலமா தெரிவிச்சு ஒரு சின்ன அளவுல எக்ஸிபிஷன்ஸ் நடத்த ஆரம்பிச்சேன். ஸோ இப்போ 2015ல இருந்து இப்போ 2029 வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன் எக்ஸிபிஷன்ஸ். இதனால வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கை, ஒரு எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு நிறைய ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸை கொடுத்துருக்கு. ஸோ நடுவுல வந்து எனக்கு இந்த ப்ரொஃபஷன் வந்து டெவலப் ஆகி வரும்போது என்னோட ஆசைகள் என்ன ஆச்சு அப்படிங்கிற எனக்குள்ளேயே ஒரு கேள்வி வந்தது. அப்ப 2018ல எனக்கு பாடுற வாய்ப்பு வந்துச்சு. மிஸ்டர் சந்திரமௌலிங்கிற படத்துல வந்துட்டு
கார்த்திக் சாரும் கௌதம் கார்த்திக்கும் நடிச்ச படத்துல சிறுநாளிங்கிற சாங் தான் நான் ஃபர்ஸ்ட் பாடினேன். அது எனக்கு இயல்பா எனக்கு வெளியிருந்து வந்த ஒரு வாய்ப்பு. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. வீட்ல இருந்தே ஃபேமிலில இருந்து எனக்கு ஒரு வாய்ப்பு வராம வெளியிருந்து ரெகக்னைஸ் பண்ணி வர்ற ஒரு ரெகக்னிஷன் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷத்தையும் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா தன்னம்பிக்கையும் கொடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா மிச்ச படங்கள்ல ராட்சசி, பொன்மகள் வந்தால், ஓட்டுங்கிற படத்துல எல்லாம் பாடியிருக்கேன். இப்ப சமீபத்திலயும் வந்துட்டு எனக்கு டப்பிங் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துச்சு. பிரம்மாஸ்திரம்ங்கிற படத்துல வந்து ஆலியா பட்டுக்கு வாய்ஸ் கொடுத்தேன். அதுவும் வந்து ஒரு புதிய அனுபவம் தான் எனக்கு. வந்து இதெல்லாம் எதிர்பார்க்காம வந்த ஒரு வாய்ப்புகள். ஏன் நம்ம பண்ணக்கூடாது, ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு பண்ண ஒரு வாய்ப்பு. இது டிஸ்னி ப்ரொடக்ஷன்ங்கிறதுனால முதல் வாய்ப்பே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பா நான் நினைக்கிறேன். கடவுளுக்கு ரொம்ப நன்றி. அதனால மனசுல எப்பவுமே எனக்கு அந்த நன்றி உணர்ச்சி இருந்துட்டே இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பாசிட்டிவா நினைச்சு மைண்ட ஓப்பனா வச்சோம்னா நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்த வாய்ப்பு இதெல்லாம். ஸோ எனக்கு வந்து சேலஞ்சஸ்ன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷன்ல கோவிட் அப்ப அது ஒரு பெரிய சேலஞ்சா தான் இருந்துச்சு. அதை விடாம பண்ணணும், எப்படி எந்த டைம்ல வந்து இது முடியும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இல்லாம இருந்ததுனால எந்த அளவுக்கு நம்ம சேஃபா பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்ச போது முன்ன ஹோட்டல்ல வச்சுட்டு பண்ணிட்டு இருந்தது நம்ம வீட்டுல வந்துட்டு பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் பேசிஸ்ல கொஞ்சம் ஓப்பனா இருக்கிற மாதிரி ஃப்ரெஷ் ஏர் இருந்தா வந்துட்டு நமக்கு அந்த அளவுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் பரவாதுன்னு சொல்லி கொஞ்சம் டோர்ஸ் விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு போதிய வென்டிலேஷனும் ஃபுல்லா டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி எக்ஸிபிஷன் நடத்தணும். ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சா இருந்துச்சு. அண்ட் லக்கிலி யாருக்கும் இன்ஃபெக்ஷன் வராமையும் வந்துட்டு பார்த்துக்கிட்டோம். அதனால அது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சுச்சுவேஷனா இருந்துச்சு. அப்புறம் இந்த வருஷம் வந்து நான் ஈரோட்ல வந்து எக்ஸிபிஷன் நடத்தும் போது இன்னொரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா, எனக்கு ஈவெண்ட் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ரெடியா இருக்கிற டைம்ல வந்து எனக்கு ஐ இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. ஐ இன்ஃபெக்ஷன் வச்சுட்டு நம்ம எப்படி எல்லாத்தோடையும் இன்டராக்ட் பண்ண போறோம், எப்படி எல்லாத்தையும் கவனிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் இருந்தது. ஸோ அப்ப வந்து கீழே சிசிடிவி கேமரா ஃபுல்லா வந்து ஃபோன்ல ஆப்பா போட்டுட்டு ரூம்ல இருந்துட்டே வந்துட்டு சிசிடிவி கேமரால கெஸ்ட் யார் வராங்க அந்த மாதிரி அந்த கெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்றதுக்கு அந்தந்த ஸ்டாஃப்க்கு வீடியோ கால் பண்ணி அவங்கள வந்து பர்சனலைஸ்டா அட்டென்ட் பண்ணேன். ஸோ என்னோட கஸ்டமர்ஸ் வந்து என்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னு அவங்க சொல்றது, நான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து எல்லாத்தையும் பர்சனலா கவனிப்பேன். அதே மாதிரி ஜுவல்ஸ் அப்படின்னு போகும்போது பாத்தீங்கன்னா எதுக்கு எவ்வளவு ரீசேல் வேல்யூ இருக்கு, எது வந்து ப்ராக்டிக்கலா அவங்களுக்கு தேவைப்படும், அவங்க வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட்டா இல்லைன்னா சின்ன பட்ஜெட்டா இல்லைன்னா என்ன மாதிரி ஃபங்க்ஷனு, அவங்க டெய்லி யூஸா இல்லைன்னா ஒகேஷனல் யூஸா, அந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் சஜஷன்ஸ் கொடுக்கறதுனால அவங்க வந்து அதை ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு நல்ல ப்ரோக்ரஸ் ஆயிட்டு இருக்கு என்னோட ப்ரொஃபஷன். இதெல்லாம் தான் என்னோட சேலஞ்சஸ் நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். விமென் இன் விமென் ஒர்க்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயமே எடுத்துக்கிட்டா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்னோட பிஃபோர் மேரேஜ் வந்து நான் ஏர்ன் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு தாட்டே எனக்கு இருந்தது கிடையாது. எனக்கு சிங்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம், பாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மட்டும்தான் இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஏர்ன் பண்றேன் அப்படிங்கிறது, என்னோட ஃபர்ஸ்ட் ஏர்னிங் வந்து என்னோட பெயிண்டிங்ல இருந்தா வந்துச்சு. காலேஜ்ல வந்து நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபைனல் இயர்ல எங்களுக்கு எல்லாத்தோட பெயிண்டிங்ஸையும் நாங்க எக்ஸிபிட் பண்ணி ஒரு ஷோ நடந்துச்சு. அப்ப வந்து காலேஜ்லயே சொல்லியிருந்தாங்க, நீங்க எல்லாமே உங்களோட பெயிண்டிங்ஸை வந்துட்டு ப்ரைஸ் பண்ணி எக்ஸிபிட் பண்ணணும். அதுல வந்து அவுட் சைட் கிரவுட் யார் வராங்களோ அவங்க யார் வேணாலும் அதை விரும்பி வாங்கலாம். ஸோ நாமினல் ஒரு அளவான ஒரு ப்ரைஸ், நீங்க எல்லாம் பிகினிங் ஆர்டிஸ்ட், ஸோ நாமினலான ஒரு ப்ரைஸிங் வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க.
ஸோ என்னோட ஸ்பெஷலைசேஷன் இன் பெயிண்டிங் வந்து போர்ட்ரேச்சர். ஸோ ஒரு போர்ட்ரேச்சரும் ஒரு மினியேச்சர் பெயிண்டிங், ராஜ்புட் மினியேச்சர் பெயிண்டிங் பண்ணியிருந்தேன். ஸோ அதுல ஜெர்மன் கெஸ்ட் ஒருத்தங்க வந்திருந்தவர் என்னோட மினியேச்சர் பெயிண்டிங் பார்த்து அதை வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அந்த மாதிரி ஒரு போர்ட்ரேச்சரும் வாங்கினாங்க. ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஏர்னிங். அதுக்கு அடுத்தது வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு என்னோட பாட்டுக்கு தான் எனக்கு கிடைச்ச, பாட்டுக்கு முன்னாடி ஆக்சுவலா அந்த எக்ஸிபிஷன்ஸ்ல வந்தது ஜுவல்லரியில இருந்து வந்த ஒரு இன்கம். அண்ட் பாட்டுக்கு வந்து நான் எப்பவுமே பாட்டை வந்து நான் பேஷனா நினைச்சதுனால அதுல இருந்து வர்ற ஒரு இன்கம் நான் வந்து எதிர்பார்த்து பண்ணல. அது வந்து இட் வாஸ் மோர் பிளஷர். அதனால அது எனக்கு அடுத்து வந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம். விமென்க்கு வந்து வர சொல்றது, இப்ப நமக்கு நம்ம ஒரு விஷயம் ஏர்ன் பண்ண முடியுது அப்படிங்கும் போது, மணி ஏர்ன் பண்ண முடியுதுங்கும் போது அது ஒரு பெரிய ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. அதோட எனக்கு வந்து தன்வி ஜுவல்லரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு. சமீபத்துல ஒரு கடை திறப்பு விழாக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு ஜுவல்லரி ஷாப்க்கு என்ன இனாகரேட் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப வந்து எனக்கு அது ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் வந்து ஏர்ன் பண்ணணுங்கிற ஒரு ஆசையே, ஒரு கனவே இல்லாத ஒருத்தங்களுக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு கான்ஃபிடன்ஸ், அது எல்லாமே எனக்கு கொடுத்தது இந்த தன்வி ஜுவல்லரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி கொடுத்தது, எனக்கு ஒரு பெரிய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ அந்த மாதிரி எனக்கு அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அனாவசிய செலவுகள் வந்து நிறைய கம்மி பண்ணிட்டேன். இது தேவையா, இது தேவையான செலவா, இது தேவையற்ற செலவான்னு. ஸோ அதனால கணவர்கிட்டயும் சொல்லுவேன், நல்ல ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க. நான் வந்து ஏர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு இது தேவையான செலவா, இது தேவையற்ற செலவாங்கிற ஒரு புரிதலே எனக்கு வந்துச்சு. அப்புறம் வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிற விஷயமும் வந்துட்டு அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து காசு எப்படி சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸும் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அப்புறம் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஏன் யாருக்கும் நம்மளால முடிஞ்ச சின்ன உதவிகளை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் வந்துச்சு. ஸோ என்னால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகள், படிப்புக்கோ ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையும் அப்புறம் தான் வந்துச்சு. ஸோ இத்தனைக்கும் எனக்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு நிறைய வேற வாய்ப்புகளும் வந்துச்சு. பாடுறதுக்கு வாய்ப்பு நான் 10th படிக்கும் போது எனக்கு கார்த்திக் ராஜா சார், இளையராஜா சாரோட சன் வந்து பாடுறதுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அது கரெக்டா 10th எக்ஸாம்க்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்ததுனால படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம், இப்ப டைவர்ட் ஆக வேண்டான்னு அம்மா அப்பா ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா வேற சில டிசைனிங்கான வாய்ப்புகளும் வந்துச்சு. ஸோ அந்த டைம்ல கொஞ்சம் ப்ரொடெக்டிவாவும் இருந்தாங்க ஃபேமிலியில. இந்த டைம்ல வந்து நீங்க ஒர்க் பண்ணணுமா, சேஃபான ஒரு அட்மாஸ்பியர் இருக்குமா அப்படிங்கிற ஒரு தயக்கமும் இருந்தது. அந்த தயக்கம் வந்து எனக்கு கடவுள் ஆசீர்வாதத்துல கணவருக்கு இல்ல. அவர் வந்து ரொம்பவே என்கரேஜ் பண்ணாரு. நீ பண்ணு, நீ வெளியே வரணும், உன்னோட டேலண்ட்டை வந்து நீ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறது. அது வரைக்குமே கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் தனியா கூட எங்கேயுமே டிராவல் பண்ணது கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து தனியா டிராவல் பண்ற அந்த ஒரு தைரியமும் எனக்கு வந்துச்சு. ஸோ விமென் வந்து ஒர்க் பண்ணும்போதுதான் நமக்கு எல்லா விதமான ஒரு புரிதலும் வரும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. வேற என்ன பேசலாம் சார், சொல்லுங்க. சகோதரி, நீங்க வந்து உங்களுடைய தொழில் துவங்கும் பொழுது அதைய எப்படி முன்னெடுத்து சென்றீர்கள்? அதுல நிறைய இடையூறு வரும். இன்னைக்கு ஒரு சின்ன பெட்டி கடை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் நிறைய இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரும். அதுவும் ஒரு பெண்ணா இருந்து அதை சந்திக்கும் பொழுது இந்த இடையூறுகள் பல மடங்கு அதிகமாக தான் இருக்கும். அதையெல்லாம் எப்படி நீங்க சந்திச்சீங்க அப்படிங்கறத நம்ம சொந்தங்களுக்கு தெரிவிக்கலாம். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் இந்த மாஸ்டர்ஸ் இன் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணதுனால அப்பதான் எனக்கு இந்த டேலி, பிரேக் ஈவன், இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எனக்கு அப்பதான் புரிய ஆரம்பிச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் சேலஞ்சுன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு விஷயம் பண்ண போறேன், அந்த எக்ஸிபிஷன் வைக்க போறேன் அப்படிங்கும் போது அதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தேவைப்படும் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ அதுக்கு டிஸ்பிளே ஐட்டம்,
அந்த கிளாஸ் கவுண்டர்ஸ், அப்புறம் அது சேஃப்டிக்கான தேவைகள் வந்து சிசிடிவி கேமரா, அதுக்கப்புறம் வர்ற கெஸ்ட வந்து அவங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்கு, அவங்க என்ன தேவைக்காக வராங்க, அவங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்யுமா. அப்புறம் இந்த செலவுகள் எல்லாம் வந்துட்டு நான் வந்து அந்த எக்ஸிபிஷனை ஹோஸ்ட் பண்றதுக்கு என்னென்ன செலவுகள் ஆகும் அப்படிங்கிற ஒரு புரிதல், அதுக்கு வந்து ஈக்குவலான வருமானம் எப்படி நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ முதல்ல ஒரு லிஸ்ட் ஆஃப் கெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருன்னு லிஸ்ட் தயார் பண்ணிட்டு அவங்க கிட்ட வந்து கூப்பிட்டு ஃபோன் பண்ணி பேசினேன். உங்களுக்கு என்ன மாதிரியான ரிக்குவயர்மெண்ட் இருக்கும், நீங்க டெய்லி யூஸ் பண்ற ஜுவல்லரியை விரும்புறீங்களா, இல்ல உங்களுக்கு வந்து இப்ப ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் வருதா, அந்த மாதிரி விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுதான் வந்துட்டு நமக்கு பிளானிங்கான விஷயங்கள், அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணது. நமக்கு ஒரு தொழில் பண்றோம்னா அதோட என்னென்ன காஸ்ட் அதுல இன்வால்வ் ஆயிருக்கு, அது வந்து அந்த காஸ்ட்டை வந்து கவர் பண்றதுக்கு நம்ம எப்படி வந்து அந்த வருமானத்தை வந்து நம்ம தீட்ட போறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து உட்காந்து யோசிச்சு பிளான் பண்ணி ஒருத்தர்ட்டையும் பேசி அனலைஸ் பண்ணிட்டு தான் அதுக்குள்ளேயே முதல்ல இறங்கினேன். அதுல வந்து பெரிய செலவுகள் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதும் என்னோட கன்சர்ன் இருந்துச்சு. ஸோ அப்பதான் வந்து நம்ம நஷ்டம் இல்லாம ஒரு தொழிலை பண்ண முடியும் அப்படிங்கிறது. இனிஷியலா வீட்டுல ஆரம்பிக்கும் போதும் ஒரு சிறிய அமௌண்ட் அது மட்டும் போட்டுதான் வந்து ஆரம்பிச்சேன். ஏன்னா சின்ன அமௌண்ட்டை வந்து முதலீடு செஞ்சு அதுல வந்து நம்ம கத்துக்கும் போது பெரிய லாஸ் எதுவும் இருக்காது அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்ட் அப்படிதான் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல பண்ணும் போதுதான் எனக்கு பெரிய சேலஞ்ச் இருந்துச்சு. ஏன்னா இங்க உள்ளூர்ல போடுற எக்ஸிபிஷனுக்கும் வெளியூர்ல போடும்போது வந்து இங்க வந்து ஸ்டாஃபோட அகாமடேஷன், அவங்க தங்குற செலவு, அவங்களோட சாப்பாட்டு செலவு, அது போக அவங்க டிராவல் காஸ்ட், இது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரா ஓவர் ஹெட்ஸா வந்து இருந்துச்சு. இந்த ஓவர் ஹெட்ஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து எப்படி குறைச்சா நமக்கு வந்துட்டு ப்ராஃபிட் அதிகமா வரும் அப்படிங்கிறத முன்னாடியே வந்துட்டு கணிச்சு பார்த்துட்டு தான் நான் அதுக்குள்ளேயே இறங்கினேன். ஸோ அந்த மாதிரி நம்ம முன்கூட்டியே வந்து பிளான் பண்ணும் போதுதான் வந்து நம்ம வந்து பெரிய லாஸ் இல்லாம ஒரு பிசினஸ பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. சின்ன சின்ன விஷயத்துல இருந்தே அப்பா வந்து எல்லாத்தையுமே வந்து பேப்பர்ல நோட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பென்ல நோட் பண்ணி எழுதும் போது வந்து அது பழைய காலத்து மெத்தட் மாதிரி ஆயிடுச்சு இப்பத்த நியூ ஜெனரேஷனுக்கு. பட் நம்ம எழுதும் போதே வந்து நம்ம மைண்ட் வந்து சேனலைஸ் ஆகும். ஒரு விஷயங்களும் வந்துட்டு நமக்கு அலைன் ஆகி வரும், ஒண்ணு பின்னாடி ஒண்ணு. நமக்கு இந்த வேலைக்கு அடுத்து இந்த வேலை அப்படிங்கறது வந்துட்டு நமக்கு மைண்ட்ல வந்து கரெக்டா சேனலைஸ் ஆகி வரும். அது போக வந்து நமக்கு ஹெல்த் அப்படிங்கிற விஷயமும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த நம்ம டெய்லி செய்ய வேண்டிய உடற்பயிற்சி, பிராணாயாமம், அந்த மாதிரி விஷயங்களும் வந்து நல்லா யூஸ் ஆச்சு இந்த விஷயத்துல. ஏன்னா ரொம்ப அதிக நேரம் நிக்க வேண்டிய வேலையா இருக்கும். இது வந்து 1 or 2 days ஃபுல்லா நேரமும் வந்துட்டு நின்று வேலை செய்யணும். ஸோ அதுக்கான ஸ்டாமினா, அதுக்கும் வந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்படிதான் வந்துட்டு இடையூறுகள்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அந்த ஷெல்ஃப் கவுண்டர்ஸோட காஸ்ட் ரொம்ப அதிகமா இருந்தது. ஸோ அதை வந்து எப்படி குறைக்கலான்னு ட்ரை பண்ணி வேற சோர்சஸ்ல வந்து விசாரிச்சேன். கோயம்புத்தூர்ல விசாரிச்ச போது அந்த இடத்துக்கே போய் அவங்கள டைரக்டா நானே தான் போய் பார்த்து என்ன விலைக்கு எனக்கு நீங்க கொடுக்க முடியும். நான் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப், என்ன வந்து ஒரு பெரிய கம்பெனியோ ஒரு பெரிய கடையோ கிடையாது. நான் வந்து நானே தனியா எல்லாம் பண்றதுனால எனக்கு நீங்க எந்த அளவுக்கு நீங்க காஸ்ட் எஃபிஷியன்டா கொடுக்க முடியும்னு கேட்டேன். அப்ப வந்து எனக்கு பாதி பிரைஸ்க்கு கொடுத்தாங்க கிளாஸ் கவுண்டர்ஸ் எல்லாம். நான் வந்து எனக்கு ஃபுல்லா அது செட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட கிளாஸ் கவுண்டர்ஸ் செட் பண்றதுக்கே 5 மணி நேரம் ஆகும். அத வந்து நான் ஃபுல்லா எந்த பொசிஷன்ல வரணும், எப்படி வச்சா சேஃப்டியா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு அதை ஃபுல்லா செட் பண்ற வரைக்கும் நானே நின்று விடிய நின்று பண்ணியிருக்கேன். அப்ப அந்த ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா குடுக்குறேன்னு சொன்னவர் வந்து ஒரே ஆள் அனுப்பிச்சாரு. ஒரே ஆளு ட்ரக்ல ஓட்டிட்டு வந்து நிறுத்தி அதை செட் பண்ணி அசம்பிள் பண்ணி அது லைட் எல்லாம் ஃபிட் பண்றதுக்குள்ள
12 மணிக்கு ஆரம்பிச்சவரு விடிய காலையில 6 மணிக்கு தான் முடிச்சாரு. அப்படிங்கும்போது நான் எப்படி வந்து அந்த டே ஃபுல்லா நின்னு எனர்ஜெட்டிக்கா எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ண போறேங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமால இருந்து சரி இந்த காஸ்ட் வந்து இதுல கட்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்ததுல இருந்து அதுக்கு வந்து ப்ராப்பரா ஒரு கொஞ்சம் அதிகமான காசு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த டைம்ல இருந்து கொஞ்சம் அதிகமான கூலி வாங்கினாலும் டைம்க்கு முடிச்சு கொடுக்குறவங்க பெட்டர் அப்படிங்கிறது அடுத்த எக்ஸிபிஷன்ல ஒரு லெசனா கத்துக்கிட்டேன். இந்த மாதிரி தான் போயிருக்கு. ஓகே, மிக தெளிவாக அருமையாக சொன்னீங்க. முக்கியமா இன்னொரு விஷயம், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லி நம்ம பல சாதனையாளர்கள் சொன்னதை கேட்டிருப்போம். இன்றைக்கு உங்களுடைய ஒரு அனுபவத்தை வந்து உங்களுடைய வெற்றிக்கு பின்னால் உங்கள் கணவர் இருந்திருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு மிக ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அவருக்கு இந்த தருணத்துல வாழ்த்துக்களை நாங்க தெரிவித்து கொண்டு, உங்களுக்கு இந்த ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஜேர்னி ஆஃப் யுவர் ஆண்டர்பிரினர் வேர்ல்டு, உங்களுடைய இந்த பிசினஸ் ஜேர்னில உங்களுக்குன்னு சில மென்டார்ஸ் இல்ல உங்களுக்குன்னு சில கோச்சஸ் யாராவது இருப்பாங்க, அவர்கள் உங்களுக்கு எடுத்துரைத்த ஒரு நல்ல அனுபவங்கள், அவர்கள் உங்களுக்கு எடுத்துரைத்த நல்ல வழிகாட்டுதல்கள், அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு உபயோகமாக இருந்தது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணீங்கன்னா, இதை பார்த்து கொண்டு இருக்கின்ற நமது கொங்கு சகோதரிகளுக்கு அந்த குடும்பத்தின் ஒரு கூட்டை விட்டு வெளியே வராமல் இல்ல வெளியே வந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது ஒரு புதிய உத்வேகமாக இருக்கும். முக்கியமாக தொழில வந்து சாதிக்கணும் நிறைய பேர் விருப்பத்தோட அதை சொல்றத கூட தயங்கிட்டு இருக்கிறவங்க நிறைய இருப்பாங்க. ஸோ இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் அவர்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தும். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன்னா சக்தி மசாலா சாந்தி அத்தை வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அவங்க வந்து முதல்ல பெரிய படிப்பெல்லாம் படிக்காம முதல்ல அவங்க சிறு தொழில் ஆரம்பிச்சு அதுல எத்தனையோ பேருக்கு வந்து ஸ்பெஷலி சேலஞ்ச் பீப்புளுக்கு வந்து தொழில் அமைச்சு கொடுத்து அவங்களுக்கு வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல வருமானம், அவங்க லைவ்லிஹுட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்து, நிறைய வந்து ஃப்ரீ எஜுகேஷன் கொடுத்து, அது மட்டும் இல்லாம பெரிய அளவுல நிறைய பேருக்கு அவங்கள சுத்தி இருக்கிற அந்த கிராமத்துக்கு சுத்தி இருக்கிற நிறைய பேரோட வாழ்க்கையில அவங்க வந்து ஒரு பெரிய விளக்கேத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறமாவும் வந்து அவங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்க வந்து படிச்சு மாஸ்டர் டிகிரி வரைக்கும் படிச்சிருக்காங்க. ஸோ இந்த வயசாயிடுச்சு, நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க பிறந்துட்டாங்க, இனிமேல் நம்மளோட ஆசை என்ன இருக்கு, நம்ம என்ன சாதிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு கேள்வி வராம எந்த வயசுலயும் நம்ம சாதிக்க முடியும். நம்மளோட ஆசைகள், நம்ம கனவுகள், அதை எப்பவுமே நம்ம வந்து விட்டு கொடுக்காம குடும்பத்தையும் பார்க்கணும். அதே சமயத்துல நம்மளோட ஆசைகள், நம்ம கனவுகள், அதை விட்டு கொடுக்காம நம்ம ஒரு தொழில் பண்ணும்போது நம்ம மட்டும் இல்லாம நம்ம சுத்தி இருக்கிற நிறைய ஃபேமிலிஸ்க்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த டாபிக்ல பாத்தீங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட் ஃபார் த நேஷனல் எக்கனாமிக் க்ரோத்துக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா நான் நினைக்கிறது சாந்தி அத்தை தான், சக்தி மசாலா சாந்தி அத்தை. ஏன்னா அவங்க சோஷியோ எக்கனாமிக் க்ரோத்துக்கே வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த பேண்டமிக் டைம்ல 5 crores கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அவங்க சுத்தி இருக்கிற கிராமங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாம அவங்க நேஷனல் லெவல்லையும் வந்துட்டு பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அந்த மாதிரி இப்ப பிசினஸ் பண்ற மென்னுக்கு வந்து அவங்க துணைவி வந்து கண்டிப்பா வந்து நிறைய விதத்துல ஹெல்ப் பண்ண முடியும். இப்ப அவங்களோட கம்பெனி கோல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா மென் வந்து ஆண்கள் ஒரு விதமா யோசிச்சு அவங்களோட கோலை அட்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க. கூட வந்து விமென் கூட ஹெல்ப் பண்ணும் போது என்ன ஆகும்னா அவங்க வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லயும் வந்துட்டு அந்த கம்பெனியோட வளர்ச்சிக்கு அவங்க சப்போர்ட் பண்ண முடியும். அவங்க அனாவசிய செலவுகளை வந்து குறைக்க முடியும். அந்த மாதிரி வேற என்ன சின்ன சின்ன தவறுகள் நடக்குதோ அவங்க வந்து மல்டி டாஸ்க் பண்ற போது இன்னும் வந்து அந்த பிசினஸை வந்து இன்னும் நல்ல விதத்துல அதை எடுத்துட்டு போக முடியும். கிரியேட்டிவான சொல்யூஷன்ஸ் கொண்டு வர முடியும். இப்ப மிஷன் மங்கள்ங்கிற படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ராக்கெட் லான்ச் பண்றதுக்கு எப்படி அந்த ராக்கெட்டோட வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கறதுல எல்லா சயின்டிஸ்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அது ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும். அந்த ராக்கெட்டோட வெயிட் எப்படி குறைக்கிறதுங்கிறதுக்கு ஒரு பெரிய டாஸ்க் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது
ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு லேடி சயின்டிஸ்டோட வீட்ல வந்து பூரி சுட்டுட்டு இருப்பாங்க. பூரி சுட்டுட்டு இருக்கும்போது கேஸ் தீர்ந்து போயிடும். அப்ப வந்து அந்த வீட்ல சமைக்கிறவங்க வந்து அந்த சயின்டிஸ்ட வந்து கேக்குறாங்க, என்னம்மா கேஸ் தீர்ந்து போச்சு, நீ எப்படி நான் பூரி சுட போறேன் அப்படின்னு கேட்டபோது, அந்த எண்ணெய் சூடு இருக்கு இல்லையா, அந்த எண்ணெய் சூட்லயே முடிஞ்ச அளவுக்கு எத்தனை பூரி போடுறியோ சுட்டு எடுத்துருவாங்க. அப்போ உடனே அவங்களுக்கு அந்த ஐடியா வரும். சோ இந்த ஐடியா வந்து அவங்க அந்த ராக்கெட்டோட வெயிட்ட குறைக்கிறதுக்கு அந்த ராக்கெட்டோட ஹீட், அந்த என்ஜினோட ஹீட் வந்து ஆல்ரெடி ஹீட்டட் அப்பா இருக்கும்போது அது வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூவல் கன்சம்ஷனை அந்த விதத்துல அவங்க குறைக்க முடியுங்கிறத வந்து அந்த ஐடியா அவங்களுக்கு அப்போ வரும். ஸோ விமென் வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கும் போது வேற சில கிரியேட்டிவ் சொல்யூஷன்ஸும் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு தொழிலையும் வந்துட்டு மென் விமென் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அது இன்னும் பெட்டர் ஆகும். அந்த அவங்களோட ஓவரால் டெவலப்மெண்ட் இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஆல்சோ விமனோட கான்ஃபிடன்ஸ் லெவல் இன்னும் பெட்டர் ஆகும். அண்ட் ஆல்சோ இட் கான்ட்ரிபியூட்ஸ் டு த ஓவரால் நேஷனல் எக்கனாமிக் growth நான் நினைக்கிறேன். ஓகே, மிக அருமையான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க. இந்த தருணத்துல நிறைய பேர் வந்து ஒரு பெண், அதாவது அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய மனைவி, அவர்களுடைய தொழிலில கணவனுடன் இணைந்து பணியாற்றும் பொழுது வீட்டுல பெரும்பாலும் சில மன வேறுபாடுகள், சண்டைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது அந்த தொழிலை அதே மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா, அல்லது அந்த மாதிரி நீங்க சந்திச்சிருக்கீங்களா? அதை எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணியிருக்கீங்க? அந்த உரசல்கள் அல்லது அவர்களுடைய எண்ணம் வேறு மாதிரியாக இருக்கும், உங்களுடைய எண்ணம் வேறு மாதிரியாக இருக்கும். இந்த எண்ணத்தை எப்படி நீங்க பிரதிபலித்து எப்படி அதை ஒரு அமைதியான வழியில ஒரு செயலாற்றுவதற்கு ஒரு முன்னோடியாக எடுத்துக்கொண்டு சென்றீர்கள்? நான் ஆக்சுவலா ஹஸ்பண்ட் வந்து கிரானைட் கட்டிங் டூல்ஸ் பண்றாங்க, டூல்ஸ் அண்ட் ரோப்ஸ் பண்றாங்க. நான் இது வரைக்கும் அவங்களோட பிசினஸ்க்குள்ள போகல. ஏன்னா என்னோட இன்ட்ரெஸ்ட் வேறையா இருந்ததுனால நான் வந்து அவங்க சில நேரம் வந்து சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, இதுக்கு எப்படி முடிவெடுக்கலாம், இல்ல இது சரியா வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ நான் வந்து அவருக்கு மாரல் சப்போர்ட்டா தான் இருந்திருக்கேன். ஏன்னா அத்தை வந்து அக்கௌண்ட்ஸ் பாத்துக்கிறதுனால நான் இன்னும் அவங்க பிசினஸ்க்குள்ள இன்னும் இறங்கல. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து கண்டிப்பா கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். அந்த நேரத்துல வந்து எதுவுமே ஒரு ஆர்குமெண்டா போயிடாம என்ன சொல்ல விரும்புறோம் அப்படிங்கறத முதல்ல தெளிவா சொல்லிட்டு, அது ஆர்குமெண்டா வர்ற மாதிரி இருக்கும் போது அதை நிறுத்திட்டு தள்ளி போட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது மனக்கசப்போ இல்லைன்னா அதனால வர சில விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். மிக ஒரு உன்னதமான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க. நிறைய குடும்பத்தில் வந்து அந்த சண்டை சச்சரவுகள் வருவதற்கு முக்கிய காரணம் அப்பவே சூட்டோட சூட்டா அதை எடுத்து செல்வதற்கு அவர்கள் ஆயுத்தமாவதனால் தான் அப்படின்றத தெளிவா நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த தன்வி ஜுவல்லரி இதனுடைய தொடக்கத்திலிருந்து இன்று வரை, இன்றிலிருந்து எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நீங்க எப்படி டிரைவ் பண்ணீங்க? இது எப்படி ஃபியூச்சருக்கு கொண்டு போலாங்கிற உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தன்வி ஜுவல்லரி வந்து இன்னும் நிறைய பேர் வந்து ஏன் நீங்க இன்னும் கடை போடல அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடை போடும்போது வந்து அதுக்கு ஒரு ரொம்ப மிகப்பெரிய முதலீடு தொகை போட வேண்டியிருக்கு. அதனால வந்து நான் கடை போடல. ஆல்சோ ஒரு எக்ஸிபிஷன்லயும் வந்துட்டு நான் கம்ப்ளீட்டா புது ஸ்டாக் தான் ரெடி பண்றேங்க. ஸோ அது பாத்தீங்கன்னா ஒன்ஸ் இன் 4 months ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் அண்ட் சென்னை 4 ஊர்ல பண்ணிட்டு இருக்கேன் எக்ஸிபிஷன். ஸோ இப்போதைக்கு வரைக்கும் எனக்கு ஃபேமிலியும் பார்த்து பசங்களையும் பார்க்கணும், பாட்டுங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. அதனால இப்போதைக்கு நான் தன்வி ஜுவல்லரி எக்ஸிபிஷன்ஸா மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கேன். பின்னாடி அந்த சூழ்நிலைக்கு தான் நான் வந்து எப்படி இருக்குன்னு பிளான் பண்ணலான்னு இருக்கேங்க. இப்போதைக்கு கடை போடுற ஐடியா இல்லை. ஸோ ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காவும் திங்க் பண்ணல. ஏன்னா அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில தான் இருக்கு. ஓகே, இன்றைய சமுதாயத்துல நிறைய பெண்கள்
அவர்களுடைய தொழில் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய சவால்கள் நிறைய இருக்கும் அப்படிங்கறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா நீங்களும் உங்களுடைய அந்த தொழில் பயணத்தை நீங்க சென்று கொண்டிருக்கும் பொழுது, அவ்வாறு அந்த தொழில் பயணத்தில் சந்திக்கக்கூடிய சவால்களை இன்றைய நவயுகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி சாதிக்கணும் அல்லது எப்படி அதை சந்தித்து அதுல இருந்து வெளிவரணும் அப்படிங்கிற உங்களுடைய லைஃப்ல நீங்க பார்த்த அனுபவமாக இருந்தாலும், அல்லது உங்களுக்கு நீங்க மென்டரா இருக்கக்கூடிய சில சாதனையாளர்கள் உங்களுக்கு கூறிய அறிவுரையாக ஏதாவது இருந்தா குறிப்பிட்டு 1-2 விஷயங்கள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன். நமக்கு லைஃப்ல வர சேலஞ்சஸ் பாத்தீங்கன்னா, நான் என்னோட ரொம்ப நெருங்கிய ஒரு வெல்விஷர் டாக்டர் ரமேஷ்னு, அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த சில விஷயங்கள் வந்து ஒரு ஒரு நமக்கு ஒரு சூழல் வந்திருக்கு, நமக்கு ஒரு கஷ்டம்னோ இல்லைன்னா ஒரு சேலஞ்ச் வந்திருக்கு அப்படிங்கும்போது, அது ஐயோ நமக்கு இப்படி ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை வந்துருச்சே, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழல் வந்துருச்சே அப்படின்னு நினைச்சு பதட்டப்படாம, கஷ்டப்படாம, எமோஷனல் ஆகாம, இது வந்து திஸ் இஸ் அ கிவன் சிச்சுவேஷன், இந்த சிச்சுவேஷனை நம்ம எப்படி அணுகலாம். இப்ப ஸ்கூல் படிக்கும் போது 6th 7th எல்லாம் படிக்கும்போது ப்ராப்ளம் சம்ஸ்ன்னு கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அதை வந்து நீங்க எப்படி சால்வ் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ரோச் எடுக்கும் போதுதான் வந்து அதை வந்து நம்மளோட வந்து அந்த பிரச்சனைய வந்து நம்மளை ஒட்டி பார்க்காம அந்த பிரச்சனையை தள்ளி வச்சு பார்த்து, இது ஒரு கிவன் சிச்சுவேஷன், இந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம எப்படி வந்து ஆக்ட் பண்ணலாம், லைக் எப்படி என்ன மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா அதை நம்ம சால்வ் பண்ண முடியும். அப்படி அப்ரோச் பண்ணும்போது அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியரா வந்து சால்வ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, நிறைய பாராட்டுதல்கள் நம்ம சொந்தங்களிடம் இருந்து, முக்கியமாக அமெரிக்கா நாட்டிலிருந்து நிறைய சொந்தங்கள் வந்து உங்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார்கள். என்னதான் நம்ம வந்து ஒரு பெரிய பேக்ரவுண்ட், ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி அவர்களுடைய குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் அந்த ஒரு ஐடென்டிட்டியை எடுக்காம உங்களுடைய தனிப்பட்ட ஒரு ஐடென்டிட்டியை வைத்து அதன் மூலியமாக ஒவ்வொரு படியாக அந்த ஒவ்வொரு படிக்கட்டையும் வெற்றிகரமாக செயலாற்றுதல் செய்து இந்த ஒரு நிலைமைக்கு எல்லாத்துக்கும் அதை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து நிறைய பேர் பாராட்டும் பொழுது, முக்கியமா நிறைய பேருக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து குடும்பத்தையும் பிளஸ் உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஆசைகள், தொழில் அல்லது உங்களுடைய ஆர்ட், இந்த ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? முக்கியமா இன்றைய சமுதாயத்து பெண்கள் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறத விட ஃபேமிலி லைஃப் பேலன்ஸ் எப்படி பண்றோம் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. அதற்கு உங்களுடைய ஆலோசனைகள், அதற்கு வந்து உங்களுடைய வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு நிறைய பேர். வீக்கெண்ட் டைம்ல வந்துட்டு பசங்களோடையும் ஃபேமிலியோடையும் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் யோசிச்சு பண்ணக்கூடிய விஷயங்கள். அவங்களுக்கு வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, பசங்களுக்கு வந்து எனக்கு வந்து அம்மா அப்பா யாருமே வந்து படிப்பு விஷயத்துல ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதே கிடையாது. ஸோ அவங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்ல வந்து அவங்களா டெவலப் ஆகி வந்துருவாங்க அப்படிங்கிறது தான். ஸ்கூல்ல இருந்து எல்லா விஷயமே அப்துல் கலாம் ஐயா வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் வந்து ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு வந்து அவ்வளோ பெரிய உயரத்தை அவர்னால ரீச் பண்ண முடிஞ்சது. ஸோ படிப்புங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற தேடல், அதுல வந்து நம்ம ப்ரெஷர் போட்டு ஒரு விஷயம் வந்து அவங்க லைஃப் லாங் வந்து ப்ரெஷர்ல எந்த விஷயமே பண்ணா வந்து அது ரொம்ப நாளைக்கு அவங்க நல்லா க்ரோ ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால பசங்கள் வந்து படிப்பு விஷயத்துல அவங்களுக்கு தேவையான கரெக்டான ஸ்கூல், ப்ரெஷர் போடாத ஸ்கூல், நல்ல ஒரு வென்டிலேஷன் இருக்கிற ஸ்கூல், அந்த மாதிரி ஒரு விஷயங்களும், அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஸ்போர்ட்ஸ்ல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவங்களுக்கு மியூசிக்ல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்ல டான்ஸோ இல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த மாதிரி அவங்களுக்கு தனிப்பட்ட என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அந்த மாதிரி சேனலைஸ் பண்ணி கொண்டு போகணுங்கிறத பிளான் பண்ணிக்கணும். ஸோ அவங்க காலையில நேரத்துலயும் சாயந்தர நேரத்துலயும் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போகிற நேரத்துலதான் என்னோட தொழில பண்ணியிருக்கேன். என்னோட எக்ஸிபிஷன்ஸ்மே பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே தான் வச்சு பண்ணியிருக்கேங்க. ஸோ அந்த டைம்ல வந்து எனக்கு எங்க வீட்டுல வந்துட்டு ஹஸ்பண்ட் சப்போர்ட்டும் மாமியார்
அத்தை மாமா எல்லாத்தோட சப்போர்ட்டும். அவங்க வந்து எந்த ஒரு ஏன் இப்படி பண்ற, பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலையே அப்படின்னு எந்த ஒரு கேள்வியும் எனக்கு கேட்டதில்லை. அவங்க நீ நல்லா பண்ணு, நல்லா பண்ணிட்டு வா, சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு வான்னு அவங்களும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீக்கெண்ட்ஸ்ல பண்றதுனால எனக்கு ஸ்கூல் டைம்ல வந்து பசங்களை கவனிக்கிற, அவங்க ஸ்கூல்ல இருக்கிற டைம்ல தான் என்னோட தொழிலை நான் பண்ணியிருக்கேன். பாட்டாகட்டும் இல்ல இந்த மாதிரி என்னோட எக்ஸிபிஷன்ஸ் ஆகட்டும் வீக்கெண்ட்ஸ்ல தான் பண்ணியிருக்கேன். ஸோ தொழில் பண்றவங்களும் வந்துட்டு அவங்க வந்து பிளான் பண்ணிக்கலாம். அவங்க எந்த டைம் வந்து அவங்க ஃபேமிலிக்கு ஒதுக்குறாங்க, அவங்க குழந்தைங்க தூங்குற டைம், அவங்க சாப்பிடுற டைம், அந்த டைம்ல அவங்கள முக்கியமா நல்லா கவனிச்சுட்டு மிச்ச டைம்ல வந்துட்டு நமக்கு தொழிலுக்கு நம்ம ஒதுக்கி பிளான் பண்ணிட்டோம்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியும். கண்டிப்பா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கிற மாதிரிதான். நம்ம முதல்ல நம்ம தான் நமக்கு ஃபர்ஸ்ட் பேரியர் வச்சுக்கிறோம். நம்மளோட தாட் ப்ராசஸ்ல வந்து நம்மளால முடியும், நம்மளால பண்ணலாம் அப்படிங்கிற அந்த தாட் வச்சோம்னா தான் நம்ம எந்த ஒரு அடியுமே எடுத்து வைக்க முடியும்னு நம்புறேன். ஓகே, அருமையான ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கிறீங்க. நிறைய சொந்தங்கள் வந்து ஒரு கேள்வி கணைகள்னே சொல்ல முடியும். ஒவ்வொரு குடும்பத்தின் ஆணிவேராக ஒரு பெண் இருப்பதும், அந்த குடும்பத்தின் நிதி மேலாண்மையை, அதாவது ஒரு பினான்சியல் மேனேஜ்மெண்ட்டை அந்த பெண்கள் வந்து இன்றல்ல நேற்றல்ல பல நூற்றாண்டுகளாக, நம்ம பண்டை கொங்கு மொழியில சொல்ல போனா அந்த சிறுவாடு காசு அப்படிங்கிறத ஒரு பருப்பு டப்பால சேர்த்து வச்சு ஆரம்பிக்கிறதுல இருந்து, அவர்கள் ஒரு குடும்பத்திற்கு ஒரு எமர்ஜென்சி டைம்ல ஒரு அத்தியாவசிய செலவு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அவர்கள் சிறுக சிறுக சேர்த்து வைத்த பணத்தை அவர்கள் அந்த குடும்பத்திற்கு செலவு செய்து, பல நாடுகள் வெளிநாட்டுல வந்து ஒரு யூஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சப்-பிரைம் அப்படிங்கிற ஒரு இஷ்யூல வந்து அந்த நாடு வந்து சேமிப்பு இல்லாம செயலற்று போன ஒரு சூழ்நிலையிலும் கூட, இந்தியாவில் முக்கியமாக பெண்கள் அவர்களுடைய சேமிப்பை வைத்து அந்த குடும்பத்தை வழிநடத்தி, அந்த ஒரு கஷ்டமான காலத்துல கூட ஒரு பெண்களுடைய ஒரு இன்றியமையாத ஒரு சப்போர்ட் வந்து அந்தந்த குடும்பத்திற்கு இருந்தது அப்படிங்கறது நிறைய புத்தகங்கள் வாயிலாக, நாளிதழ் வாயிலாக நம்ம தெரிஞ்சிருக்கோம். நீங்க வந்து ஒரு பினான்சியல் மேனேஜ்மெண்ட் அதைய நீங்க ஒரு டாபிக்கா படிச்சு, அதன் பிறகு உங்க தொழில வரும்பொழுது நீங்க உங்களுடைய உரையில குறிப்பிட்டது போல, அதற்கு முன்னாடியே நம்ம செலவு செய்யும் பொழுது அதனுடைய தாக்கம் நம்மளுக்கு இல்லாம இருந்தது. பட் நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பொழுது எவ்வளவு செலவு பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறீங்க. சோ அந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க பகுத்தாராய்ந்து ரெண்டையும் பார்த்த பொழுது, இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தொழில்ல இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த குடும்பத்தின் நிதி மேலாண்மையை எவ்வாறு சீர்கொண்டு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து பெரியவங்க கொடுக்குற காசை நான் சேமிச்சு வச்சிருக்கேன். ஸோ அந்த காசு பாத்தீங்கன்னா நிறைய நேரத்துல வந்து ஒரு ரொம்ப அவசர தேவைக்கு வந்து அண்ணாக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டைம்ல வந்து அம்மா வந்து சொல்லுவாங்க, பரவாயில்ல எப்பவுமே அவ ஏதாவது சேமிச்சு வச்சிருப்பா, உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா அவட்ட போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு. அந்த மாதிரி கொடுத்த காசுக்கு வட்டியும் சேர்த்து வாங்கி வச்சுக்குவேன். அப்ப என்ன சொல்றேன், அடுத்த தடவை உங்களுக்கு யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சு, அவங்களுக்கு இந்த காசை வந்து நான் செலவே பண்ண மாட்டேன். இந்த காசு எப்பவுமே ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது மட்டும்தான். இப்ப எவ்வளவு காசு வச்சிருக்கணும் அதுல வந்து அதை ஃபுல்லா வாங்கிக்கிட்டாங்கன்னா அதுல ஒரு 10% அப்படியே எக்ஸ்ட்ராவா வந்து வாங்கி வச்சுக்குவேன். நான் சொல்லுவேன், அடுத்த தடவை இது உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும், எனக்கு நீங்க திரும்ப ரிட்டர்ன் பண்ணும்போது சேர்த்தி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அது எப்பவுமே ஒரு வழக்கமாவே வச்சிருப்பேன். அந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்களும் வந்துட்டு நிறைய பேர் என்னோட நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து ஒரு தொழில் பண்ணும்போது அதோட டெவலப்மெண்ட்டுக்காக வர வருமானத்துல வர லாபத்தை வந்து திரும்ப திரும்ப அதுக்குள்ளேயே போடும்போது ஒரு சிறிய தொகையாவது வந்து நம்ம சேமிச்சு வைக்கணும். அதுல நம்ம கையே வைக்க கூடாது அப்படின்னு சொல்லி, அது ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைப்படும். அது மட்டும் இல்லாம அந்த தொகையை வந்து பார்க்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். நம்ம சேமிச்சு வச்சது முழுசையும் திரும்ப திரும்ப உள்ள வந்து சர்க்குலேட் பண்ணிட்டே இருக்கும் போது நம்ம இவ்வளவு வந்து ஹார்ட் ஒர்க் பண்றோம், ஆனா வந்து அதனால வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, இல்ல நம்ம என்ன அதுல அச்சீவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சின்ன சின்ன ஒரே நிமிஷம் சொந்தங்களுக்கு இந்த ஒரு சிறிய இடைவெளியில
உங்களுக்கு ஏதாவது முக்கியமாக பெண்கள் நீங்க பேசணும்னு விருப்பப்பட்டீங்கனாலும் உங்களுடைய கேள்விகள் நீங்க சேட் பாக்ஸ் வாயிலாக போடலாம். உங்களுடைய கேள்விகள் இன்றைய சிறப்பு விருந்தினரிடம் கேட்டு பெண்கள் அவர்களுடைய வாழ்வில ஒரு நல்ல விதமான ஒரு வழிகாட்டுதலுக்காக இந்த சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்றைய சிறப்பு அழைப்பாளர் விருந்தினர் வந்துட்டாங்க. அவங்கள பேசுறதுக்கு மீண்டும் உங்களுடைய உரையை நீங்க தொடரலாம். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு தொழிலையுமே வந்து வர வருமானத்தை லாபத்தை வந்து ஒரு சிறிய தொகை அட்லீஸ்ட் ஒரு 10% ஒரு தனியா ஒரு இன்வெஸ்ட்மெண்டா அதை வந்து ஒரு டெபாசிட் ஆகவோ இல்லைன்னா அது வந்து எப்படி நம்ம டெபாசிட் பண்ணா அதுல இருந்து இன்னொரு வருமானம் வரும், அது இன்ட்ரெஸ்டாவோ இல்லைன்னா எந்த விதத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது வந்து க்ரோ ஆகும் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணி அதுல கை வைக்காம எப்பவுமே இருந்தா அது எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்ல யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து அதை பார்க்கும் போது நமக்கு கண்டிப்பா நம்ம வந்து சரி சம்பாரிச்சோம், அதுல இது நம்ம வாங்கியிருக்கோம் இல்ல இதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் ஒரு நம்பிக்கையும் நமக்கு வரும். அப்பதான் நம்ம அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு அது ஒரு நம்பிக்கையாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மிக ஒரு சிந்தனை மன்னிக்கவும் சிந்தனை ஊட்டும் விதமான ஒரு பதிலை கொடுத்துருக்கீங்க. நிறைய நகைச்சுவையான ஒரு விஷயங்களையும் நீங்க பகிர்ந்திருக்கீங்க. உங்களுடைய சகோதரர்களுக்கு அந்த பணத்தை கொடுக்கும் பொழுது அவர்கள் திருப்பி செலுத்தும் பொழுது வட்டியுடன் கொடுக்க வேண்டும்னு. இன்றைய நிறைய குடும்பத்தில் பெண்களிடம் அவர்கள் கணவர்கள் வந்து சம்பாதித்து கொடுத்துட்டு அந்த பணத்தை அவர்கள் அத்தியாவசிய தேவைக்கு எடுத்து வைத்து விட்டு வேற ஏதாவது ஒரு தேவையான செலவுக்கு வாங்கும் பொழுது நீங்கள் கூறியது போல் நிறைய குடும்பத்தில் கணவர் சம்பாதித்து கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டாலே அதற்கு வட்டி போட்டு வாங்கக்கூடிய நிறைய மனைவிமார்கள் இருக்கும். இந்த தருணத்துல அந்த ஒரு பண தேவையையும் அந்த பண தேவைக்கு அத்தியாவசியம் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர்கள் சொல்லி அந்த கணவர்களிடம் எடுத்து உரைப்பதனால்தான் அந்த குடும்பத்தில் அந்த பணத்தை சேமிப்பு பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அந்த சேமிப்பை சீரிய வழியில் நல்ல வழியில் செலவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணமும் வந்திருந்து அந்த குடும்பம் என்றும் ஒரு சந்தோஷமாக குடும்பமாக தலைத்திருக்கிறது அப்படிங்கிறது நிறைய சொந்தங்களின் குடும்பத்தை அல்லது நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தினரை பார்த்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி ஒரு அருமையான விஷயத்த நீங்க சொன்னது நிறைய இன்றைய கணவர்மார்களுக்கு ஒரு கஷ்டமான விஷயம் தான் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குறது. பட் இருந்தாலும் அவர்கள் இந்த தருணத்தில் அதையும் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று நம்பி அடுத்ததாக நிறைய தொழில் செய்யும் தொழிலதிபர்கள் இருக்கக்கூடிய இந்த போட்டி மிகுந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஐடியா அந்த கன்சீவ்மெண்ட் ஆஃப் யுவர் ஐடியா அதை எப்படி நீங்க செயலாற்றும் பொழுது அந்த இடையூறுகள் வந்து நம்ம ஒரு ஐடியா பிளான் பண்ணி கொண்டு போயிருப்போம், அந்த ஐடியா ஃபெயிலியர் ஆயிரும் அல்லது அதுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் நம்ம எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடர்பாடுகளை நீங்கள் எவ்வாறு தாங்கிக் கொள்கிறீர்கள்? அல்லது இது போதுண்டா சாமி, இருக்கிற பொழப்ப பார்ப்போம், ஃபேமிலியை பார்ப்போம், இதெல்லாம் நம்மளுக்கு ஒத்து வராது அப்படிங்கிற எண்ணம் வந்தது உண்டா? அப்படி அந்த எண்ணம் வந்திருந்தால் அதை எப்படி நீங்க வந்து அதை டைவர்ட் பண்ணி வெற்றிகரமான ஒரு பாதையை நோக்கி திருப்பி நீங்க வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனை எடுத்து கொண்டு போயிருக்கீங்க? அதை பத்தி எப்படி நீங்க வந்து உங்களுடைய அப்ரோச் என்ன அப்படிங்கறத பத்தி எனக்கு பெரிய சேலஞ்சுன்னு வந்தது இந்த வருஷம் தான். ஈரோடுல நடந்த எக்ஸிபிஷன் ஒரு சேலஞ்சா வந்துச்சு. அதுக்கு முன்னாடி 2 சிஎம்மே வந்து ஜெயலலிதா அம்மா இருக்கும் போதும் ஆட்சியில இருக்கும் போதும் கருணாநிதி ஐயா அவங்க ஆட்சியில இருக்கும் போதும் வந்து 2 பெரிய சேலஞ்சு நடந்துச்சு. அப்ப ஒரு எக்ஸிபிஷன் அனௌன்ஸ் பண்ண டைம்ல தான் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. அந்த டைம்ல வந்து அந்த எக்ஸிபிஷனை வந்து நம்ம வந்து அப்படியே கண்டினியூ பண்றதா இல்ல கேன்சல் பண்றதாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருந்துச்சு. அப்ப வந்து என்னோட கல்யாணத்துல வந்து ரொம்ப முக்கிய பங்கு அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா ரொம்ப விடிய காலையில 4-5 மணிக்கு கல்யாணம் நடந்த போது அவங்கதான் வந்து ஆசீர்வதிச்சு பண்ணாங்க. அப்ப வந்து அவங்க ஆன்மா வந்து கண்ணை மூடி மனசார நினைச்சுக்கிட்டேன், நீங்க வந்து எனக்கு எந்த விதமான இடையூறும் கொடுத்துட மாட்டீங்க நான் நம்புறேன். நான் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் நடத்துறேன்,
இதை வந்து திடீர்னு கேன்சல் பண்ணும்போது என் மேல இருக்கிற நம்பிக்கையோ இல்லைன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது நம்ம தைரியமா நடத்த முடியாதுங்கிற ஒரு பயமும் ஒரு தயக்கமும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினைச்சு அவங்க ஆன்மாவை நினைச்சு நான் ஒரு நிமிஷம் ஒரு ப்ரேயர் பண்ணேன். எனக்கு நல்லபடியா நடத்தி கொடுங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது, நீங்க சீக்கிரம் நல்லாயி வந்துடணும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கு எதுவும் நடக்கல, நல்லபடியா எக்ஸிபிஷன் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி 2 சிஎம்க்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது, நான் வெளியூர்ல ஈரோடுல இருக்கும்போது அந்த மாதிரி கருணாநிதி ஐயாக்கும் உடல்நிலை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அப்போ வந்து அது வந்து வெறும் ப்ரேயர்ல தான் வந்து ஓவர் கம் பண்ணேன். கண்டிப்பா வந்து நல்லபடியா நடந்துரும் அப்படிங்கிறது விஷயம். ஆல்சோ நம்ம ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைச்சோம்னா அத வந்து 100% அது நடந்து முடிஞ்சிருச்சு, நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷுவலைசேஷன் அது பண்ணும்போது அது கண்டிப்பா நல்லபடியா நடக்குது. அது நான் வந்து அதிகமா நான் புக்கு படிக்கிற பழக்கம் கிடையாது. பட் பிராணிக்கிளிங்கிற விஷயம் வந்து கத்துக்கிட்டதுனால எனக்கு அது ஒரு நம்பிக்கை இருக்கு. எந்த ஒரு விஷயமே நல்லபடியா நடந்துரும், நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷுவலைசேஷன் பண்ணும்போது வந்து அது நல்லபடியா நடந்திருக்கு. அதுக்கு அடுத்து வந்து சேலஞ்ச் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் நான் சொன்னேன் இல்லைங்களா, கரெக்டா எக்ஸிபிஷன் நான் பிளான் பண்ணும்போது ஒரு சப்ளையர் வந்து எல்லா எக்ஸிபிஷன் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணி எல்லாத்துக்கும் ரெடி பண்ண டைம்ல எனக்கு வர வேண்டிய ஒரு ஸ்டாக், மேஜர் ஸ்டாக், அது வந்து அவங்க இந்த டைம் என்னால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இத்தனைக்கும் அவங்கதான் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு அந்த டைம்ல எக்ஸிபிஷன் இந்த டைம்ல நடத்தினா நல்லா இருக்கும்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு ப்ரெஷர் கொடுத்து இம்மீடியட்டா நான் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் போது, எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணும்போது ஒரு 3-4 நாள் இருக்கும் போது வந்து சாரி என்னால இப்ப ஸ்டாக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அந்த டைம்ல வந்து பயமோ டென்ஷனோ ஆயிக்காம சரி நமக்கு இதுதான் சிச்சுவேஷன், இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு அதுக்கு அடுத்த வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் எடுக்கும் போதுதான் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி சேலஞ்சஸை வந்து தாண்டி வர முடியும். அதே மாதிரி மெட்ராஸை வந்த போதும் இந்த தடவை எல்லாம் ஒரே டைம்ல வந்துச்சு, ஒரே எக்ஸிபிஷன்ல 2-3 சேலஞ்ச் மாறி மாறி வந்தது. அப்போ வந்துட்டு சரி இதை எப்படி நம்ம கிரியேட்டிவா நம்ம இந்த ஒரு சேலஞ்சை சால்வ் பண்ணலான்னு அப்பதான் அந்த சிசிடிவி கேமரா வந்து போன்ல ஆப்பா போட்டு கொடுக்க சொல்லி வந்த கெஸ்ட் எல்லாத்தையும் சிசிடிவி கேமராலேயே எந்த கெஸ்ட் உள்ள வராங்க அப்படின்னு பார்த்து ஸ்டாஃப் வச்சு வீடியோ கால்ல வந்து எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணி நல்லபடியா அந்த எக்ஸிபிஷன் பண்ணி முடிக்க முடிஞ்சது. ஸோ எந்த ஒரு சேலஞ்ச் வந்தாலும் ஐயோ நமக்கு இது மாதிரி ஒரு கஷ்டம் வந்துருச்சே, ஒரு சேலஞ்ச் வந்துருச்சேன்னு நினைக்காம இதை நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சு அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா அது நல்லபடியா வந்துடும். நம்ம நின்னுடாம ப்ரொசீட் பண்ணணும். அதுதான் வந்து எந்த ஒரு சேலஞ்சையும் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் நமக்கு கிடைக்கும். ஓகே, மிக ஒரு யதார்த்தமான உண்மையை சொல்லியிருக்கீங்க. இந்த பவர் ஆஃப் பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறதையும் எந்த சூழ்நிலையிலையும் அப்படியே அந்த இடத்துல ஸ்தம்பித்து நின்று விடாமல் அடுத்தடுத்த நகர்வை, அது ஊர்ந்து சென்றாலும் பரவாயில்ல, நடந்து போனாலும் பரவாயில்ல, ஓடுனாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்த நகர்வை எடுத்தா நம்ம எடுக்கக்கூடிய காரியத்துல வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத நீங்க தெளிவா சொல்லியிருக்கீங்க. இந்த கேள்விக்கு உண்டான பதிலின் தொடர்ச்சியாக இன்றைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர், குறிப்பாக இளம் தலைமுறை பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி அவர்கள் தொழில்ல இறங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்து அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பிராக்டிக்கலா நீங்க உங்களுடைய ஃபீல்டுல சந்திச்ச ஒரு சவால்களை மேற்கொண்டு அவர்களுக்கு என்ன வழிகாட்டுதல்கள் நீங்க சொல்றீங்க? இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ் ஆர் தி நியூலி ஸ்டார்டிங் பெண்கள், இந்த விமென்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன உங்களுடைய ஆலோசனைகள் அப்படிங்கறத ஸ்பெசிஃபிக்கா கேட்க. அவங்க விமன் எந்த ஒரு தொழில் பண்ணணும்னு நினைச்சாங்கனாலும் முதல்ல வந்து அத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும். அது வந்து ஃபீல்ட்ல வந்து எத்தனை பேர் அந்த ரிலேட்டடா சேம் அவங்க பண்ணக்கூடிய ஒரு தொழில் ரிலேட்டடா வந்து இன்னும் வேற யாரு இருக்காங்க, அந்த அவங்க என்ன பிரைசிங்ல வந்து அந்த தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனை வெரைட்டி இருக்கு, அவங்களுக்கு அந்த மாதிரியான ரிசர்ச் ஒர்க் பண்ணணும். அந்த அவங்கள சுத்தி எங்கெங்க வந்து அந்த ப்ராடக்ட்ஸோ இல்லைன்னா அந்த தொழில் ரிலேட்டடா அவங்களுக்கு எவ்வளவு காம்படிஷன் இருக்கு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு தான் அவங்க இறங்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் அவங்க எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கனாலும்
அதுல ஒரு பெரிய தொகையை வந்து அதுல இன்வால்வ் பண்ணிக்காம ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டா பண்ணி அதை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட ஒரு ஃபீட்பேக் எடுக்கலாம். அப்படி ஃபீட்பேக் எடுக்கும் போது வந்து அதுல என்ன பிளஸ் மைனஸ் இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணும்போது பெரிய பெரிய லாஸ சந்திக்காம நம்ம சின்ன சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்லயே நம்ம சின்ன லாஸா இருந்தாலும் அதுல இருந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப் வைக்கலாம். பெரிய கால் அடி எடுத்து வைக்காம சின்ன சின்னதா ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு அதுல அனலைஸ் பண்ணி அதுல என்ன பிளஸ் மைனஸ் இருக்கு, எப்படி வந்து நம்ம அதுல நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அனலைஸ் பண்ணி பண்ணும்போது அவங்க நல்ல விதமா அதை பிசினஸ் பண்ண முடியும். ஓகே. ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்க உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக அல்லது உங்களுக்கு மென்டரா இருக்கக்கூடிய அல்லது உங்களுடைய குடும்பத்திலிருந்து அவர்கள் கொடுத்த அறிவுரையை வந்து வெகு சுலபமான முறையில நம்ம சொந்தங்கள் புரிந்து கொள்ளும் விதமாக எடுத்துரைத்திருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒரு கஷ்டமான ஒரு கேள்வி கேட்கணும்னு நிறைய நம்ம சொந்தங்கள் வந்து இப்ப ரூம் போட்டு யோசிச்சு இருந்திருப்பாங்க போல இருக்கு. அந்த ஒரு கஷ்டமான கேள்வி என்னன்னா, உங்களுடைய குழந்தைகள் இன்றைய இந்த மொபைல் வேர்ல்டுல அவர்கள் வந்து உங்க பேச்சை கேட்கறாங்களா, அல்லது அவங்க பேச்சை கேட்க வைக்கிறதுக்கு என்ன முயற்சிகள் நீங்க எடுக்கிறீங்க, அதுல வெற்றி அடைஞ்சிட்டீங்களா? குழந்தைகளை எப்படி நம்ம வந்து ஒரு பேரண்டிங்கா இருந்து, நீங்க இது வரைக்கும் ஒரு தொழில் முனைவோரா ஒரு தொழில் அதிபரா இருந்து உங்களுடைய கேள்விகளுக்கு உண்டான பதில சொல்லியிருக்கீங்க. ஒரு பேரண்டா, ஒரு தாயா அந்த குழந்தைகளை எப்படி நம்ம வந்து ஒரு நல்வழியில கொண்டு வர்றதுக்கு நீங்க முயற்சிகள் எடுத்திருக்கீங்க, அதை எந்த வகையான விஷயங்களை நம்ம முக்கிய கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற அந்த பேரண்டிங் ரிலேட்டட் உங்களுடைய சஜஷன்ஸ, உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் நிறைய கேட்டு. என்னோட பொண்ணு தன்வி வந்து ரொம்ப சின்ன வயசுல எனக்கு ரொம்ப சேலஞ்ச் இல்ல. எனக்கு ஆக்சுவலா தன்வியை வளர்க்கறதுல பெரிய சேலஞ்ச் இல்ல. அப்போ கொஞ்சம் போர் அடிச்சுட்டு தான் இருந்தது. சோ நான் வந்து பழனி முருகருக்கு வேண்டிக்கிட்டேன், எனக்கு குறும்ப ஒரு பையன் வேணும், வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வேண்டிக்கிட்டேன். ஆனா அதோட பின் விளைவுகள் என்னன்னு நான் யோசிக்காம அப்படி ஒரு வேண்டுதலை வச்சுட்டேன்னு. சோ பையன் வந்து பயங்கர வாழு. 2-3 வயசுல இருந்து அவர் பண்ண வாழ்த்தனத்தெல்லாம் என்னால ஹேண்டில் பண்ணவே முடியல. எல்லாம் ஒரு ஃப்ரிட்ஜை திறப்பாரு, முட்டை எடுப்பாரு, தூக்கி வீசுவாரு. இந்த மாதிரி சொல்லவே முடியாது. தேங்காய் எடுத்துட்டு வந்து தரையெல்லாம் ஊத்தி வச்சிருவாரு. அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது எனக்கு என்ன பண்றேன்னே தெரியல. அப்ப ரொம்ப ஒரு அமைதியான ஒரு பொண்ணு வந்து பாட்டு பாடி சாப்பாடு ஊட்டி ரொம்ப இனிமையா வளர்த்துட்டு பையனை வளர்க்கறது ஒரு பெரிய சேலஞ்சா இருந்துச்சு. அப்ப கோவத்துல நிறைய அடிச்சுட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு நம்ம இப்படி பண்ணவே கூடாது. நமக்கெல்லாம் அம்மா அப்பா எல்லாம் அடிச்சு வளர்க்கவே இல்லை. நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்மளா கேட்டுதானே ஒரு குறும்ப ஒரு பையன் வந்திருக்கு. சோ நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு உட்கார்ந்து யோசிச்சேன். ஒரு புக்ல எழுதினேன். அதுவும் எனக்கு இதுக்கு ஏதாவது ஒரு விடை கிடைக்கணும் கடவுளே அப்படின்னு எழுதினேன். அது எழுதி ஒரு வாரத்துல எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க சொன்னாங்க, பேரண்டிங் மேட்டர்ஸ்னு ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு, அதுல வந்து எப்படி வந்து சேலஞ்சிங்கான குழந்தைகளை எப்படி வளர்த்தலாம் அப்படிங்கறதுல அது ஒரு ஷார்ட் டேர்ம் கிளாஸ் மாதிரி அட்டென்ட் பண்ணேன். சோ அவங்க அதுல சொல்லி கொடுத்தது பாத்தீங்கன்னா, எதை பண்ணக்கூடாதோ அதை சொல்லாதீங்க, இதை பண்ணாத அதை பண்ணாத அப்படிங்கிற மாதிரி அப்ரோச் பண்ணாம எதை செய்யணுமோ அதை சொல்லுங்க. இப்ப அந்த பையன் வந்து முட்டையை தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வீசுறான்னா நம்ம ஓடி போய் ஐயோ முட்டையை வீசிடாத அப்படின்னா டமால்னு வீசிடுவார். சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணாம முட்டை கையில கொடுத்துருங்க அப்படின்னா அவர் வாட்டுக்கு அமைதியா கொடுத்துட்டு போயிட்டாரு. எனக்கு அவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றோமோ அதுல அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கு. சோ அந்த விஷயத்த போக்கஸ் பண்ணாம எதை செய்யணுமோ அதை சொன்னோம்னா வந்து அது ரொம்ப ஈஸியா அது சால்வ் ஆயிடுச்சுன்னு. அப்ப ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றாங்க, அவங்க பிரெயின்ல வந்துட்டு சில சிக்னல்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் மைண்ட்ல. அப்ப நம்ம என்னதான் அதை வந்து அவங்க கிட்ட இருந்து விலக்கி வச்சாலும் வந்து அவங்க அதை செய்யணும் அப்படிங்கிறது அவங்களோட ஒரு பெரிய கோலாவே இருக்கும். சோ அதுல நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, சின்ன சின்ன விஷயங்களை அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு தராத ஒரு விஷயங்களை அவங்களை எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு விட்டுருங்க. ஆனா வந்து ரொம்ப அவங்களுக்கு டேஞ்சரான விஷயம் அவங்க மனசையோ இல்லைன்னா அவங்க மூளையோ பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க
கண் பார்வையில கிடைக்காத அளவுக்கு அதை அப்புறப்படுத்திடுங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு சில எக்ஸாம்பிள் சொன்னாங்க. ஒரு குழந்தை வந்து டிஷ்யூ பேப்பரை உருவிட்டே இருக்கு டப்பால இருந்து, இல்ல வந்து எல்லா இடத்துலயும் வந்துட்டு கலர் அடிச்சு வைக்குது அப்படின்னா, அப்ப செவுத்துல எல்லாம் அந்த மாதிரி கலர் அடிச்சு வச்சிடறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கார்னர் அவங்களுக்குன்னு நீங்க ஒதுக்கிடுங்க. அவங்க வந்து அவங்க ஆசைகளை வந்து இது உன்னோட ஏரியா, நீ இந்த இடத்துல நீ என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றிட்டாங்கன்னா அதோட அவங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அது கத்துக்கிட்டேன். சோ இப்ப இருக்கிற சேலஞ்ச் பாத்தீங்கன்னா டீனேஜ்ல அவங்களுக்கு கேஜெட்ஸ் அப்படிங்கிற விஷயம் தான் இப்ப எல்லா பேரண்ட்ஸ்க்கும் உள்ள ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ முதல்ல என் பொண்ணுக்கு இப்ப 15 வயசு ஆகுது. எனக்கு போன் வேணும், சிம் கார்டு வேணும்னு ரொம்ப கேட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வச்சிருக்காங்க, ஏன் எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ரொம்ப கேட்டாங்க. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணேன்னா சிம் கார்டு இல்லாத ஒரு போனு, வெறும் வைஃபைல மட்டும் வேலை செய்யற மாதிரி போன் கொடுத்தேன். சோ ஆனா அதுலயும் அவங்க வந்து டெக்னாலஜில எல்லா ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி அதுலயே போன் பண்றது, கால் பண்றது, சேட் பண்றது எல்லாம் பண்ணிக்கிறாங்க. சோ நான் அவங்களுக்கு சொன்னேன் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து உங்க வயசுக்கு தேவையான விஷயங்களை நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. அதுக்கு மீறி நீங்க உங்க வயசுக்கு மீறின விஷயங்களை பார்க்கும்போது மனசளவுலயும் மூளை அளவுலயும் வந்து உங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கு வந்து அது ஒரு அதிர்ச்சியை கொடுக்கும், இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து மைண்ட் ஃபுல்லா டைவர்ட் ஆகி போயிடும். அது உங்களுக்கு ஒரு முதிர்ச்சியும் கொடுத்துரும். சீக்கிரமா வந்து உங்களோட தாட் ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டா திங்க் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ஏஜ் அப்ரோப்ரியேட்டா இருக்காது அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிவிச்சிருக்கேன். எந்த ஒரு விஷயமே நம்ம என்ஃபோர்ஸ் பண்ணி சொல்லும் போது அது வந்து அச்சீவ் பண்ண முடியல. அதுல இருக்கிற பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, இதை நீங்க பண்ணீங்கன்னா இப்படி உங்களுக்கு நல்லது. அதிகமா நேரம் பாத்தீங்கன்னா உங்க கண்ணுக்கு நல்லது இல்ல. இல்லைன்னா வந்து இன்னும் நீங்க கிரியேட்டிவான விஷயங்கள்ல ஈடுபட்டீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி கொஞ்சம் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அவுடோர் ஆக்டிவிட்டியை அதிகப்படுத்தும் போது கேஜெட்ஸோட யூசேஜ் டைம் வந்து ரொம்ப கம்மியாச்சு. சோ நான் வந்து சாயந்தரம் ஆச்சுன்னா வாங்க கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது. நம்மளும் போனை வச்சுட்டு அவங்க கிட்ட போனை வெய்யி அப்படின்னு சொன்னோம்னா அது நடக்காது. சோ நம்மளும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும். நம்மளை பார்த்துதான் அவங்க கத்துக்கிறாங்க. சோ நம்ம நல்ல வழியில நல்லபடியா வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடுறது, டிவி முன்னால உட்காந்து சாப்பிடாம, போனை பார்த்துட்டு சாப்பிடாம, நம்ம வந்து சாப்பிடும் போது எல்லாம் உட்காந்து ஒன்னா உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போது சாப்பிட்ற நேரத்துலயும் தூங்குற நேரத்துலயும் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இருக்கும் போது குழந்தைங்க நம்ம கிட்ட இன்னும் கொஞ்சம் அதிகமா இன்டராக்ட் பண்ணுவாங்க. அவங்க மனசுல என்ன இருக்கு, அவங்களுக்கு அந்த டேல அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, ஸ்கூல்ல என்ன பண்ணீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் கூட இன்னைக்கு இன்டராக்ட் பண்ணீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது அதிகமா அவங்க அந்த கேஜெட்ஸ்குள்ளேயும் போயிட மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு அவங்களோட இன்ட்ரெஸ்டிங்கா அவங்க என்ன பண்ணாங்கங்கிற விஷயத்துல இன்வால்வ் ஆகும்போது அந்த கேஜெட்ஸோட டைம் பீரியடு கம்மியாகும்னு நினைக்கிறேன். ஓகே, மிகவும் பயனுள்ள ஒரு தகவல். ஒரு தாயாக குழந்தைகளோட ஒரு பேரண்டிங் நீங்க அட்டன் பண்ண கிளாஸ் எங்களுக்கு சுலபமாக ஒரு நட்ஷெல்ல எங்களுக்கு கொடுத்தமைக்கும், நம்ம சொந்தங்களுக்காக இந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பகிர்ந்தமைக்கும் கேபிஎன் குளோபல் சார்பாக உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து நிகழ்ச்சியுடைய கடைசி அத்தியாயத்திற்கு வந்திருக்கிறோம். கடைசியான ஒரே ஒரு கேள்வியுடன் இந்த காணொலியை நம்ம நிறைவு செய்வதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றோம். அந்த முக்கியமான கேள்வி என்னன்னா, அந்த தலைப்புக்கு திரும்ப வருகின்ற ஒரு கேள்வி. பெண்கள் அவர்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு எம்பவர்மெண்ட், அதாவது அந்த அதிகாரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, சில பேர் அதிகார தோரணையில நீங்க பேசுறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கடினமான வார்த்தையா கூட நினைச்சிருக்கலாம். ஆனால் அந்த அதிகாரம்ங்கிறது உண்மையிலேயே ஒரு பெண் இனத்திற்கு கொடுத்தால் தான் அந்த அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அவர்களுடைய அந்த நீங்க சொன்ன மாதிரி மல்டி டாஸ்கிங் என்விரான்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி பெண்களுக்கு அதிகமாக இருக்கு. பெண்களுக்கு மட்டும்தான் அதிகமா இருக்குன்ற காரணத்தினால அந்த விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு நாட்டிற்கு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். இந்த நாட்டினுடைய மிக முக்கிய பொறுப்புகள் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும், அல்லது வீட்டில் அல்லது நமது சமுதாயத்தில் பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் ஆரம்பித்து, ஒரு தொழில் ஆரம்பித்து, ஒரு மாவட்ட லெவல்ல, ஒரு ஆசிரியர் பணியில, ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல, இப்படி எல்லா இடத்துலையும் பெண்களுடைய அந்த ஒரு எம்பவர்மெண்ட், அந்த ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலைமையை
தூக்கி கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த பெண்கள் தினம் வருகின்ற மார்ச் 8ஆம் தேதி நம்ம அனைத்து பெண்களுக்காகவும் அர்ப்பணிக்கின்ற ஒரு பெண்கள் தினமாக நம்ம கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில பெண்களுக்காக உங்களுடைய ஒரு ஸ்பெசிபிக் மெசேஜ் என்ன அப்படிங்கிறது நீங்க தெரியப்படுத்திட்டு இந்த நிகழ்ச்சியோடைய இறுதிக்கு சென்றோம். எல்லாருக்குள்ளயும் ஒரு தேடல் இருக்கும். அத வந்து நம்ம கண்டிப்பா அந்த நமக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி எல்லா பெண்களும் வந்து ஃபேமிலிக்காக, கணவருக்காக, குழந்தைகளுக்காக மட்டும் ஒதுக்கிடாம எல்லாருமே ஒரு மணி நேரம் அவங்களோட ஹெல்த்துக்காக, அவங்களோட இன்ட்ரெஸ்டுக்காக அப்படின்னு ஒதுக்கி திங்க் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரும். அவங்க எவ்வளவு வந்து அவங்க ஹெல்த்தை பாத்துக்கிறாங்க, அவங்களோட ஆசைக்கு எவ்வளவு தூரம் அவங்க அங்கீகாரம் கொடுக்குறாங்க அப்படிங்கும் போதுதான் வந்து அவங்க ஒரு சந்தோஷமாவே இருக்க முடியும். மிச்சவங்களுக்காக மட்டுமே இயங்கிட்டு இருக்கும் போது அவங்களோட ஹெல்த் விஷயமாவும் அவங்களோட ஆசைகளை வந்து அவங்க ஒதுக்கி வைக்கும் போதும் அவங்க வந்து ஒரு சந்தோஷமா உற்சாகமா இருக்க முடியாது. சோ நான் எல்லா பெண்களுக்கும் நான் கேட்டுக்கிற விஷயம் என்னன்னா, கண்டிப்பா வந்து அவங்க உடம்புக்காகவும் மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த், இமோஷனல் ஹெல்த்துக்காக கண்டிப்பா வந்து ஒரு மணி நேரம் கண்டிப்பா முடியும். நம்ம நினைச்சா ஐயோ 1 மணி நேரம் எனக்கு இல்லவே இல்லைன்னு நினைக்கவே முடியாது. அதை முன்னாடியே பிளான் பண்ணிக்கலாம். அது வந்து காலையில நேரமா இருக்கலாம், மத்தியான நேரமா இருக்கலாம், இரவு நேரமா இருக்கலாம். அவங்களுக்குன்னு 1 மணி நேரத்தை ஒதுக்கி வச்சு அவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச விஷயத்த டெய்லி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. அது பண்ணும்போது அவங்க வந்து கண்டிப்பா நிறைய விஷயத்த அவங்க அனலைஸ் பண்ண முடியும், புரிஞ்சுக்க முடியும். அந்த வீக்குக்கு அவங்க பிளான் பண்ணி அவங்களோட குரோத்துக்கு இந்த வாரம் நம்ம என்ன புதுசா பண்ணலாம், இல்ல நம்ம என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், இல்ல பெட்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலை அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் அவங்க செய்ய முடியும். சோ எல்லா விமனுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு மணி நேரம் கண்டிப்பா ஒதுக்கி அவங்களோட பிசிக்கல், இமோஷனல் அண்ட் மென்டல் ஹெல்த்துக்கு ஒதுக்கிக்கணும்னு நான் ஒரு ரிக்வெஸ்டா சொல்லிக்கிறேன். மிக மிக ஒரு முக்கியமான விஷயத்தை நம் பெண்கள் தினத்திலன்று அவர்களுக்காக நீங்க கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணும் அவர்களுடைய ஹெல்த்தை பேணி காத்தாங்கன்னா அந்த ஒரு குடும்பமே நல்வழிக்கு வரும் அப்படிங்கிறத அருமையான விஷயத்த நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த கேள்வியுடன் நிறைவடையலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நான் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை நிறைவடையறதுக்கு என்னை விடாம இந்த கேள்வி கேட்டே ஆகணும்னு ஆரம்பத்திலிருந்து நிறைய சொந்தங்கள் என்னைய டார்ச்சரே பண்ணிட்டாங்க. இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியை நிறைவடைய விடமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழல்ல வேறு வழி இல்லாமல் இந்த கடைசி கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கிறேன். ஏன் நீங்க சினிமால நடிக்கல? இந்த கேள்விதான் நிறைய பேர் கேட்கிறாங்க. அதற்கு உங்களுடைய பதில சொல்லிட்டு நம்ம இந்த நிகழ்ச்சியோட கடைசி அத்தியாயத்துக்கு சென்றுவிடும். சினிமால நடிக்கலன்னா ஃபர்ஸ்ட் 2 அண்ணாக்கு முன்னாடியே எனக்கு தான் நடிக்கிற வாய்ப்பே வந்துச்சு. கன்னத்தில் முத்தமிட்டால்ங்கிற படம் வந்துட்டு மணிரத்னம் சார் டைரக்ஷன்ல வந்துச்சு. அந்த படத்துக்கு தான் எனக்கு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துச்சு. அப்ப வந்து எனக்கு முதல்ல இருந்தே நடிக்கிறதுக்கான ஆசையே இருந்தது கிடையாது. நிறைய டான்ஸ், டிராமா அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்கூல் டேஸ் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது டான்ஸ், பரதநாட்டியம் கத்துக்கிட்டேன். அந்த டைம்ல டான்ஸ் டிராமால எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்ப டெல்லி எல்லாம் போய் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஒரு 60 பேர் கலந்துக்கிட்ட ஒரு ப்ரொடக்ஷன் எல்லாம் ஒன்னா ட்ரெயின்ல போய் டெல்லியில எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்ப குன்னக்குடி வைத்தியநாதன் சார் தான் அதுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணாங்க. டான்ஸ் டீச்சர் கிருஷ்ணகுமாரி நரேந்திரன் அவங்களுக்கு தான் டான்ஸ் கத்துக்கிட்டேன். எனக்கு மியூசிக்லயும் டான்ஸ்லயும் இன்ட்ரெஸ்ட் இருந்ததே தவிர நடிக்கணுங்கிற ஆசை எனக்கு என்னைக்குமே இருந்தது இல்லை. ஆனா இன்னுமே அண்ணாட்டெல்லாம் சொல்லிக்கோங்க, 2 பேர்த்துக்கு முன்னாடி எனக்கு தான் வந்து நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துச்சு, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சும்மா அவங்கள கிண்டல் பண்ணுவேன். இன்ட்ரெஸ்ட் இல்லாதனாலதான் தவிர்த்துட்டேன். அதுவும் வந்துட்டு வாய்ஸ் ஆக்டிங் பண்ணிட்டேன். வாய்ஸ் ஆக்டிங் தான் வந்து டப்பிங் பிரம்மாஸ்திரம்ங்கிற படத்துல பண்ணி அது ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருந்துச்சு. ஓகே, நிகழ்ச்சியுடைய கடைசி அத்தியாயத்திற்கு வந்து விட்டோம். கேபிஎன் குளோபல், கொங்கு பிசினஸ் நெட்வொர்க், கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா, கேபிஎன் ஆஸ்திரேலியா, விரைவில் கேபிஎன் யுஎஸ்ஏவும் இணைந்து
இனி வரக்கூடிய ஜூம் காணொளியை நடத்த இருக்கின்ற இந்த தருணத்தை உங்களுக்கு தெரிவித்து, இந்த அருமையான ஒரு காணொலி நிகழ்வில் நமது கொங்கு சொந்தங்களுடன் நமது சொந்தமாக உரையாடிய இன்றைய சிறப்பு விருந்தினர் சகோதரி பிருந்தா சிவகுமார் அவர்களுக்கு கேபிஎன் குளோபல் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் பெண்கள் தின நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் உங்களோட ஆசைகள், உங்களோட ஹெல்த் எல்லாத்தையும் நல்லபடியா பார்த்துக்கோங்க. நம்ம நல்லா இருந்தாதான் நம்ம ஃபேமிலியை நம்ம நல்லா பார்த்துக்க முடியும். வெறும் தியாக மனப்பான்மை மட்டும் இருந்தா பத்தாது. கொஞ்சமா நம்மளோட ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், நம்மளோட ஆசைகளுக்கும் கொஞ்சம் அங்கீகாரம் கொடுக்கணும், அதுக்குன்னு டைம் ஒதுக்கிக்கணும். அப்பதான் நம்ம ஃபேமிலியா நல்லபடியா கொண்டு வர முடியும். எல்லாரும் நல்லபடியா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு, நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு KBN குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 +6 0 13 299144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.